ஒரு சிக்னல் இஷ்யூவால திரும்ப கனெக்ட் ஆகிட்டு திரும்ப வந்துச்சு. ஸோ ஓகே, ஓகே. ஸோ அப்ப இதுல வந்து நம்ம டிஸ்கஷன் தானே போய்க்கொண்டு இருக்கோம். ஸோ ஓகே, சரி. அப்ப இந்த சரியா? ஸோ அப்ப இதுல வந்து அடுத்த நிறுவனத்த பத்தி பார்ப்போம். ஸோ அதாவது வந்து இந்த டியூக் எனர்ஜி கார்ப்பரேஷன்னு சொல்றது வந்து, இது வந்து என்னதுன்னு சொன்னா சேட்டலைட் உருவாக்குற நிறுவனம். அதாவது சூரிய கதிரை பயன்படுத்தி சேட்டலைட் ஒண்ணு உருவாக்குற நிறுவனமா தான் இது காணப்படுது. அப்ப இந்த நிறுவனம் வந்து ஒரு சிறந்த உதாரணமா, சிறந்த எடுத்துக்காட்டா தான் எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அப்ப இந்த நிறுவனத்த பார்த்தாலுமே வந்து, இந்த நிறுவனமும் வந்து அந்த எட்னா நிறுவனம் மாரியே தான் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு அதிகளவு வந்து முன்னுரிமை வழங்கி, எம்ப்ளாயீஸ வந்து நல்லா கவனிக்கிற நிறுவனமாவே தான் காணப்படுது. சரியா? இவங்க வந்து ஊழியர்கள் வந்து எப்படி அணுகுமுறை, அதாவது நிறுவனங்கள் வந்து மாற்றுகின்றன என்பதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதாவது வந்து எக்ஸாம்பிள் ஹவ் கம்பெனிஸ் ஆர் சேஞ்சிங் தேர் அப்ரோச் டு த மேனேஜிங் எம்ப்ளாயி. அப்ப அதாவது வந்து தங்களோட அணுகுமுறையை வந்து நிறுவனங்கள் வந்து எப்படி மாத்துது, ஊழியர்கள் வந்து எப்படி நடந்துக்கணும், ஊழியர்களை வந்து அவங்க எப்படி கவனிக்கிறாங்க, ஊழியர்கள்னா என்ன, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தான் இந்த நிறுவனம் வந்து சொல்லுதுன்னு சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப நிறுவனங்களை எடுத்துக்கொண்டா, ரியலைசிங் தட் த சைல்ட் கேர் growing need the among the many employees because the most household both parents are now work. The company joined forces with other employees to the build the child care center. அப்ப தற்காலத்தை பொறுத்தளவுல வந்து அதிகளவு நிறுவனங்கள்ல வந்து பணிபுரியறவங்க வந்து பெற்றோர்ஸ், அதாவது பேரண்ட்ஸ், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், 2 பேருமே வந்து தொழில் புரியுறவங்களா தான் இருக்காங்க. ஸோ இப்படி 2 பேருமே வந்து தொழில் புரியுறவங்களா இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அப்ப அந்த நிறுவனம் வந்து என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, ஒரு சைல்ட் கேர், அதாவது வந்து அந்த குழந்தைகள் பராமரிப்பு காப்பகம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சைல்ட் கேர் ஒண்ணு ஓப்பன் பண்ண அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதாவது வந்து பெரும்பாலான வீட்ல வந்து பெற்றோர்கள் 2 பேருமே வந்து வேலை செய்றாங்க. ஸோ அப்ப அந்த வேலை செய்ற நேல வந்து இந்த நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, மெயினான அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோட ஒன்றிணைஞ்சு வந்து ஒரு சைல்ட் கேர் நிறுவனத்த வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதன் மூலமா வந்து அந்த நிறுவனத்துல வேலை செய்ற பேரண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைகள வந்து அந்த சைல்ட் கேர் நிறுவனத்துல வந்து அ சேர்த்துக்கொள்ள முடியும். ஸோ அது அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டா வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த நிறுவனம் வந்து தங்களோட பணி அட்டவணைகள் எல்லாத்தையும் வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். The firm also saying the work schedule arrangement. In the past, many employee reported they are at working the swing shift. அப்ப அதாவது வந்து கடந்த காலத்துல வந்து பல ஊழியர்கள் வந்து அதாவது வேலை செய்யற அந்த ஷிஃப்ட் பேசிஸ வந்து அவங்க வெறுக்கிறாங்க. அதாவது அந்த ஷிஃப்ட் பேசிக்ன்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்க, டே 1 வீக், அதாவது டேஸ் ஒன் வீக், அதாவது தொடர்ந்து வேலை செய்யறது. ஈவினிங் த நெக்ஸ்ட் நைட், அதாவது வந்து இப்ப நைட் ஒர்க் செஞ்சாலும் திரும்ப அடுத்த நாளும் ஈவினிங், இப்படி ஒரு ரொட்டேட்டா தொடர்ச்சியாக வந்து வேலை செஞ்சு கொண்டு வராங்க. ஸோ இதனால வந்து ஊழியர்கள் வந்து இப்படி வேலை செய்யற மெத்தடை வந்து வெறுத்தாங்க. ஸோ the firm created a 22 work share. அப்ப 22 வேலை நேர அட்டவணையை வந்து உருவாக்குச்சு. And now let employee bid on them annually. So based the seniority and some of these shift the traditionally 5-day week of the 8 hours day. ஸோ சரியா? அப்ப அந்த நிறுவனத்துல வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு நேரங்காலம் இல்லாம அடிக்கடி வேலை செய்யறது, தொடர்ச்சியான வேலை நேர எம்ப்ளாயிய வந்து வெறுக்க தொடங்கினாங்க. ஸோ நிறுவனம் வந்து தீர்மானிச்சு, ஓகே நாங்க மெயினா 5 நாள் ஒர்க், மண்டே டு ஃப்ரைடே, ஸோ 8 ஹவர்ஸ், 8 மணி நேர வேலை, அந்த மாதிரியான விஷயத்த வந்து கொண்டு வராங்க. சரியா? ஸோ இதனால வந்து வேலை வார நாட்கள்லாம் சுருக்குறாங்க. ஸோ அதே நேரத்துல வந்து அந்த நிறுவனத்துல இருக்க அனைத்து தரப்பினர்களுக்கும் வந்து என்ன செய்யணும்னா அதிகாரமும் வழங்கப்படுச்சு. பேஸ்ட் ஆன் சம் ஆஃப் தி ட்ரெடிஷனல் 5 டேஸ் ஒர்க் 8 ஹவர்ஸ் டே அதர் ஹவெவர் த கம்பேர்ஸ் டு ஒர்க் த ஆல்டர்னேட்டிவ், அதாவது வேலையில மாற்றங்களை வந்து உருவாக்குனாங்க. இன்க்ளூடிங் ஃபார் த 10 ஹவர்ஸ் டேஸ் அண்ட் தேர் ஆர் 12 ஹவர்ஸ் டே. அட் த சேம் டைம் த கம்பெனி ஹஸ் பீன் டர்னிங் த மோர் அத்தாரிட்டி ஓவர் டு த personnel and have the drive of the employee to manage a ratio from the 12 to 1 to
22(1). ஓகே. அப்ப அதாவது வந்து இந்த நிறுவனத்துல வந்து அது வேலை நேரங்களை மாற்றம் கொண்டு வரது, வேலை முறைமையில மாற்றம் கொண்டு வரது மட்டும் இல்லாம வந்து அந்த நிறுவனத்துல இருக்கிற ஊழியர்கள் அனைவருக்குமே வந்து அதிகாரங்கள் அவங்களுக்கு அதாவது அவங்கள நிறுவனத்துல வந்து பல்வேறு செயற்பாடுகள்ல பங்கு பெற்ற வைக்கிறது, அவர்களுக்கு அதிகாரங்கள் வழங்குறது, அந்த மாதிரியான எல்லாத்தையும் வந்து கவனத்துல கொண்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ அது மட்டும் இல்லாம வந்து இதன் விளைவா வந்து நிறுவனம் வந்து அதாவது வந்து என்ன சொல்றது? At the same okay. As a result, company now has the attrition to rate that the over 3 times lower than industry average. And most the attrition is the results people the transferring of the other job into the utility. Other job in the utility ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அதிகம் இதன் விளைவாக வந்து பெருமகுதி மக்கள் வந்து அதாவது வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வேலைக்கு வார வீதத்தை வந்து அதிகரிச்சு கொண்டாங்க. அதாவது இந்த தொழில்துறையை எடுத்துக்கொண்டா அதாவது பெரும்பாலானவங்க வந்து இந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறதெல்லாம் குறைய தொடங்கி நிறுவனம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நிறுவனமா வந்து விளங்குனுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இந்த as a one manager for today, we need to recognize that people have lives. One of the basic results, the obvious that the new arrangement and win-win situation, both workers and frame. அப்ப அந்த நிறுவனத்துல வந்து என்ன சொல்றான்னு சொன்னா முகாமையாளர் வந்து மனிதர்களை வந்து நாங்க இன்னைக்கு மெஷினா பார்க்காம மனிதர்கள் வந்து ஒரு ஹியூமன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றது, மனிதர்கள் வந்து அதாவது உயிர்கள், அவங்களும் உயிர்கள். ஸோ நாங்கள் அவங்கள அங்கீகரிக்கணும், அவங்கள மெஷின் மாதிரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா வந்து நிறுவனமும் ஊழியர்களும் வின் சிச்சுவேஷனுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா வின் சிச்சுவேஷன், அதாவது வின் சிச்சுவேஷன் சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வார சந்தர்ப்பத்துல வந்து நிறுவனமும் ஊழியர்களும் சேர்ந்து ஒரு சிறந்த முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த சிறந்த எடுக்கப்படுகின்ற முடிவு வந்து நிறுவனத்துக்கும் பாதுகாப்பா இருக்கும், நிறுவனத்துக்கும் நன்மை பயக்கிற அதே வேளை ஊழியர்களுக்கும் பாதுகாப்பானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதுதான் வின் சிச்சுவேஷன் போத் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரேம் சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த பேராகிராஃபை வந்து எங்க எடுத்தான்னு சொன்னா லூதன் செப்ட் ஆர்கனைசேஷன் பிஹேவியர்னு சொல்ற ஒரு தியரிஸ், அதாவது ஒரு பேப்பர்ல இருந்த ரிசர்ச் பேப்பர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நீங்க தெரியும் தானே, அந்த ரிசர்ச் பேப்பர்ல இருந்தா இதை எடுத்து இருக்காங்க. ஓகேயா? சரி, இப்ப நாங்க கொஸ்டினுக்கு வந்து போவோம். Question 1. How is the new management philosophies described in their case different from that the old traditional management philosophy? Identify the describe the different. அப்ப இங்க கொஸ்டின் 25க்கு கேட்டிருக்காங்க. அப்ப அதாவது என்ன கொஸ்டின் எங்களுக்கு வந்து ஓகே. அப்ப இந்த கொஸ்டின்ல வந்து முதலாவது என்ன கேட்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த கேஸை வந்து பேஸ் பண்ணிக்கொண்டு புதிய முகாமைத்துவத்துல அதாவது வந்து புதிய முகாமைத்துவ தத்துவமும் பழைய முகாமைத்துவ தத்துவத்துல இருந்து எப்படி மாறுபடுது, அதாவது ஓல்டு மேனேஜ்மெண்ட் பிலியோசபில இருந்து நியூ மேனேஜ்மெண்ட் பிலியோசபி வந்து எப்படி மாறுபடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாறுபடுறதுக்கான காரணங்களை வந்து மேற்கூறிய அந்த என்ன சொல்ல அந்த கேஸ் ஸ்டடிஸ்ல இருந்து எடுத்துக்காட்டுகளோட வந்து விளங்கப்படுத்த சொல்றாங்க. ஓகேயா? சரி, அப்ப நாங்க முதல்ல வந்து பார்க்கணும் ஆரம்பத்துல நிறுவனங்கள் வந்து என்ன மாதிரியான பிலியோசபிஸை வந்து மேற்கொண்டாங்க, தற்காலத்துல நிறுவனங்கள் வந்து எந்த மாதிரியான பிலியோசபிஸை வந்து மேற்கொள்றாங்கன்னு சொல்லி. ஓகேயா? ஓகே. ஓகே, பாருங்க. ஓல்ட் ஒர்க் பிளேசஸ், நியூ ஒர்க் பிளேசஸ். டெக்னாலஜி, அதாவது இது ஃபோர்ஸஸ், கேரக்டரிசன், மேனேஜ்மெண்ட், கம்பரிசன் சொல்லி 3 விதமா இருக்கு. சரியா? இது வந்து புதிய நியூ ஒர்க் பிளேசஸ்ன்னு சொல்லி சொன்னா இங்க நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதாவது புதிய தற்காலத்துல வந்து தொழில்துறைகள்ல வந்து எப்படி செயற்படுறாங்க, ஆரம்ப காலத்துல வந்து தொழில்துறையில வந்து முகாமித்துவம், அதாவது வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அப்படி இல்லாட்டி பிலியோசபிஸ் எப்படி இருக்கு, இது வந்து நியூ பிலியோசபிஸ். ஆரம்பத்துல வந்து பாருங்க இந்த டெக்னாலஜி எடுத்துக்கொண்டா, தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல வந்து மெக்கானிக்கல், அதாவது வந்து இயந்திரங்களை தான் கூடுதலா பயன்படுத்தினாங்க. தற்காலத்துல வந்து நவீன உபகரணங்கள், நவீன சாதனங்கள். பாருங்க இப்போ
இப்போ மெக்கானிக்கல்னு சொல்லி சொன்னா கூடுதல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஸோ ஒரு மெஷினை வந்து இயக்குறதுக்கு வந்து ஒரு நபர் தேவைப்படுவாரா இருக்கும் ஆரம்ப காலத்துல. ஸோ தற்காலத்துல வந்து அப்படி இல்லை, டிஜிட்டல் மூலமா. அப்போ ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுனால இப்போ ஏஐ டெக்னாலஜி இருக்கு. ஸோ புதிய புதிய நவீன ரோபோட்டிக் சிஸ்டம் மூலம் வந்து வேலைகள்லாம் வந்து இலகுவா வந்து செஞ்சு கொள்றது. ஸோ என்ன சொல்றது, ஒரு நிறுவனத்துல வந்து எல்லா வேலைகளும் வந்து நவீன தொழில்நுட்பம் மூலமா வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். மார்க்கெட்ஸ் எடுத்துக்கொண்டா, சந்தை அமைப்பு எடுத்துக்கொண்டா, ஆரம்பத்துல வந்து நிறுவனங்கள் வந்து அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட், உள்நாட்டு உற்பத்திக்காக உள்நாட்டு வளங்களை பயன்படுத்தி உள்நாட்டுல மட்டும் உற்பத்தி செஞ்சு பண்ணாங்க. தற்காலத்துல வந்து என்ன நடக்குது, உலகம் வந்து முழு கிராமம், அதாவது குளோபலைசேஷன் மூலமா வந்து ஒரு சிறிய கிராமமா சுருங்கி நிறுவனம் வந்து அதாவது உள்நாட்டுல மட்டும் உற்பத்திகளை மேற்கொள்ளாம வெளிநாடுகள்ல இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து கொண்டு வராங்க. அதுதான் குளோபல்னு சொல்லி சொல்றாங்க. ஒர்க் போர்சஸ். அப்போ ஒர்க் போர்சஸ்ன்னு சொல்லி சொன்னா வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்துல வந்து ஹோமோஜீனியஸ். இந்த ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லி சொன்னா ஒத்த தன்மையான விஷயங்களா இருக்கும். அதாவது வந்து இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல ஒரு ஒர்க் செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து உதாரணம் சொல்லும், இப்ப நீங்க வந்து டைப் செட்டிங் பண்ணீங்கன்னா, நீங்க டைப் செட்டிங் ஒர்க் மட்டும் தான் செய்வீங்க. வேற எந்த ஒரு ஒர்க்கும் இல்ல. ஆனா இப்ப வந்து இது என்ன டைவர்சஸ். அதாவது வந்து வேலைகள் வந்து பிரிப்பற்ற தன்மை. ஒரு நிறுவனத்துல இருக்க ஊழியர் வந்து ஒரு வேலையை மட்டும் கன்சிடர் பண்ண முடியாது. எல்லா வேலையும், அதாவது ஜாப் ரொட்டேஷன் சொல்லி சொல்றது, எல்லா வேலையும் வந்து வேலை சுழற்சி முறையில எல்லா வேலையும் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பேஸ், அதாவது வந்து ஸ்டேபிலிட்டி ஆஃப் த எஃபிஷியன்சி. அதாவது வந்து மாற்றங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, ஆரம்பத்துல வந்து நிலையானதா இருக்கும். அதாவது வந்து ஆரம்பத்துல ஏதாவது ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் ஒண்ணு கொண்டு வரணும்னு சொன்னா, அது வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரப்படும். ஆனா தற்காலத்துல வந்து அப்படி இல்ல. அதாவது வந்து அதாவது ரிப்பீட் சேஞ்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு திடீர் மாற்றங்கள். இப்ப பாருங்க, ஆரம்பத்துல COVID-19 வச்சு, சாரான் பம்லாஸ் வந்துச்சு. அதுக்கு பிறகு எக்கனாமிக் சீரிஸ் வந்துச்சு. அடிக்கடி வந்து மாற்றங்கள் வந்து உருவாக்கப்படுது. ஆரம்ப காலத்துல வந்து அப்படி மாற்றங்கள் வந்தாலும் நிறுவனங்கள் வந்து உடனே வந்து மாற்றங்களுக்கு வந்து மாறப்படாது. அந்த விளைத்திறன், அந்த எஃபிஷியன்சி, அதாவது வந்து விளைத்திறனை வந்து கொண்டு வர மாட்டாங்க. தற்காலத்துல அப்படி இல்ல. நிறுவனம் வந்து சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப வந்து நிறுவனங்களும் வந்து என்ன செய்யுதுன்னா மாற்றங்களை வந்து கொண்டு வராங்க. ஈவென்ட்ஸ், அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, கிளம் ப்ரிடிக்டபிள். அப்ப அதாவது வந்து இப்ப இந்த நிகழ்வுகள்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து ஆரம்பத்தை ஆரம்பத்துல வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்த பேஸ் பண்ணித்தான் இருக்கும். ஒரு விஷயத்த பேஸ் பண்ணித்தான் நடக்கும். ஆனா தற்காலத்துல வந்து அப்படி இல்ல. அதாவது வந்து ட்ரப்லன் அண்ணனுக்கும் வந்துட்டா 2 பேரும். தற்காலத்துல வந்து அப்படி இல்ல. என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, சேஞ்சஸ் நடக்கும். அதாவது வந்து நிகழ்வுகள் வந்து என்ன சொல்றது, கூட்டமா ஒன்றிணைஞ்சு செயற்படுறது, அந்த மாரி. சரியா? ஆரம்பத்துல வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு மையப்படுத்தி ஒரு ஒரு என்ன டிபெண்ட் ஆகி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னது? டிபெண்ட் ஆகி இருக்குதுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? இப்ப வந்து அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த விஷயம் அதே மாரி நடக்கும். ஆனா இப்ப வந்து எங்களால அப்படி கணிக்க முடியாது. ஏன்னு சொன்னா, டக்ன்னு சொல்லி சொன்னா, என்ன சொல்றது? சேஞ்சஸ் வந்து நடந்து கொண்டே இருக்கு. அதுதான் வந்து இப்போ ஒரு நிகழ்வுகள், இப்போ உதாரணத்துக்கு வந்து ஓகே, இப்போ கிட்டத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துட்டா அதுக்கு ஆர்கனைசேஷன் சேஞ்ச் ஆகணும். அடுத்து ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்தா அதுக்கு மாறணும். அந்த மாரி. அடுத்தது ரிசோர்ஸ். ஆரம்பத்துல நாங்க வளங்கள்னு சொல்லி சொன்னா வந்து என்னதுன்னா, பிசிக்கல் அசெட். அதாவது வந்து எங்கள கண்ணால பார்க்கக்கூடிய இந்த மெஷின்ஸ், இயந்திரங்கள், அதுகளத்தான் வளம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தற்கால பிலியோசோபிஸ்ல வந்து ஒரு ஊழியர்ல நாங்க படிச்சோம் நாலேட்ஜ், அவங்களோட அறிவு, ஆற்றல், திறன், அதுகளத்தான் வந்து நாங்க வளம்னு சொல்லி சொல்றோம். ஒரு நிறுவனத்துல வந்து வளம்னு சொல்லி அது சொல்றாங்க. வேலை வந்து ஆரம்பத்துல வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் லோக்கலைஸ்ட். அதாவது வந்து ஸ்ட்ரக்சர்னா கட்டமைக்கப்பட்டதா இருக்கும். இந்தந்த வேலைகளை இந்தந்த படிமுறையில இந்தந்த விஷயத்துல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து பிளெக்சிபிள், அதாவது விர்ச்சுவல்னு சொல்லி சொல்றது. நெகிழ்வுத்தன்மையா இருக்கும். ஓகே. இப்ப நாங்க ஒரு ப்ராசஸ் இப்ப பாருங்க, இப்ப நெறைய கவர்ன்மென்ட் நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கொண்டா, இந்த ஸ்ட்ரக்சர் பேசிக்ஸ்ல தான் இருக்கும். இதே நாங்க பிரைவேட் நிறுவனங்கள எடுத்துக்கொண்டா, அப்படி ஸ்ட்ரக்சர் பேசிக் இல்லாம பிளெக்சிபிளா இருக்கும். ஓகே. டைம்
ஒரு டைம் வந்து அந்த டைமுக்கு சாப்பாடு முடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் டைம் லேட் ஆகும், டிலே ஆகலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். ஒர்க்கர்ஸ் ஆரம்பத்துல வந்து ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா லோயல், அதாவது வந்து லோயல்னு சொல்லி சொன்னா ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க. ஒரு நிறுவனத்துல வந்து ஓகே அந்த நிறுவனம் வேலை கொடுத்தனையில வந்து அந்த நிறுவனத்தை விட்டு போக மாட்டாங்க, சேலரி குறைவுனாலும் நாங்க செய்யற ஜாப் நேல இருக்கணும், அப்படி விசுவாசமா இருந்தாங்க. சரியா? இதே இந்த தற்காலத்துல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எம்பவர், அதாவது அதிகாரம் பூர்வம். எனக்கு இந்த வேலை சரி வராட்டி நான் இந்த நிறுவனத்த விட்டு வெளியேறிடுவேன். எனக்கு சேலரி கூட இல்லையா? எனக்கு இந்த ஆர்கனைசேஷன் சர்டிஃபிகேஷன் இல்லையா? நான் நிறுவனத்த விட்டு வெளியேறி இன்னொரு ஜாப்புக்கு போயிருவேன். அதுதான் எம்பவர்ன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து மேனேஜ்மென்ட் அண்ட் காம்படிஷன். மேனேஜ்மென்ட் அண்ட் காம்படிஷன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து லீடர்ஷிப். அது லீடர்ஷிப்னு சொல்லனா தலைமைத்துவம். ஆரம்பத்துல வந்து ஆட்டோகிராட்டிக். அதாவது ஆட்டோகிராட்டிக்னு சொல்லி சொன்னா வந்து அதிகாரப்பூர்வமானதா இருக்கும். ஆரம்பத்துல வந்து அதிகார தலைமைத்துவமா இருக்கும். ஸோ வேலைய லீடர் என்ன சொல்றாரோ அத செய்றது. ஸோ இப்ப வந்து டிஸ்பர்ஸ், அதாவது எம்பவரிங், அதாவது வந்து தலைமைத்துவத்துல வந்து ஓகே எல்லாரும் ஒன்று கூடி இணைஞ்சு ஒரு வேலைய செய்றது. ஸோ அங்க வந்து லீடர்ன்னு சொல்லி யாரும் இல்ல. எல்லாரும் நாங்க சமமா அந்த வேலைய வந்து செயல்படுத்தி செஞ்சு கொண்டு போறாங்க. டூயிங் த வொர்க், அதாவது ஆரம்பத்துல தனி நபர், அதாவது தனியா தான் வேலை செஞ்சாங்க. ஓகே நான் வேலை செய்றேன், தனிப்பட்ட முறையில வந்து வேலை. இப்ப வந்து குழுவா தான் கூடுதலா வந்து வேலை செய்ய பார்க்குறாங்க. ஸோ அப்படி அந்த குழுவா வேலை செய்யக்குள்ள வந்து அந்த வேலை வந்து கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு டீம்ல வந்து அந்த வேலை முடிஞ்சா, அந்த டீம் வந்து மத்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வேலைய முடிக்கும். ஆரம்பத்துல அப்படி இல்ல. தனியா இந்த வேலை முடிய வரைக்கும் நான் அந்த வேலைய செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும். சரியா? ரிலேஷன்ஷிப். இப்ப ஆரம்பத்துல வந்து என்னதுன்னா கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட் அண்ட் அ சரியா? அடுத்தது வந்து அ ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல வந்து அதாவது நிறுவனத்துக்கா இருக்கலாம், ஊழியர்கள்கிட்டலாம் அதிகளவான முரண்பாடுகள், அதிகளவான பிரச்சனைகள் வந்து காணப்படுச்சு. இப்ப வந்து அப்படி இல்ல. எல்லாருமே வந்து கொலாபரேஷன், அதாவது ஒன்றிணைஞ்சு செயற்படக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம். டிசைட், அதாவது ஆரம்பத்துல வந்து
அந்த நிறுவனத்தின் வடிவமைப்புகள் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கட்டளை இட்டதோ தொடர்பாடலோ அதிகாரங்களும் வந்து மேலிருந்து கீழ் நோக்கியதா இருந்துச்சு. தற்காலத்துல வந்து அதாவது நியூ மேனேஜ்மெண்ட் பிலியோசபிஸ்ல வந்து எல்லாருமே வந்து கற்றல் அதாவது லேர்னிங் நாங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு தெரியும். லேர்னிங், எக்ஸ்பெரிமெண்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கூடுதலா கவனம் செலுத்தப்படுதுன்னு சொல்லி. சரியா? ஸோ அப்ப இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண முன்னுக்கு. ஓகேயா? ஸோ அப்ப இந்த பேசிக்கை வச்சுக்கொண்டு தான் வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கேஸ்ல வந்து இந்த சொல்ற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அதுக்கு ரிலேட்டடா இருக்கோ அப்ப நீங்க பழைய முறையில எப்படி இருந்துச்சு புதிய முறையில எப்படி இருந்துச்சு அது ரெண்டையும் ஒப்பிட்டு அந்த கேஸோட வந்து நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஓகேயா? சரி, அப்ப முதலாவது கொஸ்டினுக்கான 25 மார்க்ஸுக்கு வந்து நாங்க பார்த்து கொண்டு போவோம் எக்ஸாம்பிளோட. ஓகே ஓகே ஓகே. அப்ப பாருங்க, முதலாவதுல வந்து சொல்லியிருக்காங்க என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து மாடர்ன் philosophies of management and approach to the management that focus on the needs of individual and organization. அதாவது வந்து முகாமைத்துவத்துல வந்து நவீன தத்துவம்னு சொல்லி சொன்னா, அதாவது முகாமைத்துவத்துல வந்து ஒரு அணுகுமுறை, ஒரு அப்ரோச்சஸா வந்து கருதுறாங்க. இது வந்து ஒரு தனிநபர் மற்றும் நிறுவனத்தின் வந்து அனைத்து தேவைகள் அதாவது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த தேவையிலையும் வந்து கவனம் செலுத்துது. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு நிறுவனத்துல இருக்க பணம் முடிவெடுக்கிற அதிகாரம் மற்றும் அவரோட ஒப்ஜெக்டிவ் அடைய அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து வழங்குறதுக்காக வந்து இந்த நியூ நாங்க சொல்ற இந்த என்ன சொல்றது மாடர்ன் பிலியோசபி வந்து பெரிய அளவுல சப்போர்ட் செய்யுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப அதுக்காக வந்து முதலாவது வந்து என்னதுன்னு சொல்லி இப்ப நாங்க அந்த பார்த்த அந்த பிலியோசபிஸ்ல வந்து ஓல்ட் பிலியோசபி எப்படி இருக்கு, நியூ பிலியோசபிஸ் எப்படி இருக்கு, அந்த கேஸ்ல வந்து என்ன உதாரணத்தை வந்து இதுக்கு நாங்க எட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கணும். இண்டிவிஜுவலைஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் யூனிஃபார்ம் ட்ரீட்மெண்ட். அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஒரு தனிப்பட்டவருக்காக ஒரு ஒரு நிறுவனத்துல வந்து தனிப்பட்டவரை நாங்க எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படி இல்லாம வந்து அந்த நிறுவனத்துல அதுக்கு எதிரான வந்து ஒரு நிறுவனத்துல ஒரு குழுவா இருக்கக்குள்ள வந்து அதை எப்படி ட்ரீட் பண்றோம். அப்ப இந்த ஆரம்பத்துல இந்த ஓல்ட் பிலியோசபில பழைய தத்துவத்துல வந்து ஊழியர்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா சமமா நடத்துறதுல வந்து தங்களை பெருமைப்படுத்தி கொண்டாங்க. நாங்க படிச்சோம் தானே அந்த நிறுவனத்துல வந்து சமனா நடத்துற 1960ஆம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்து 1980ஆம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்து நிறுவனத்துல அனைத்து ஊழியர்களையும் வந்து சமனா நடத்த வந்து முன் கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து அனைவருக்கும் வந்து ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ். சரியா? இது வந்து சாரி சிக்னல் இஷ்யூவா இருக்கு. சரியா? அப்ப ஆரம்பத்துல வந்து அனைவரையும் வந்து சமனா மதிச்சு நடந்தாங்க. அதாவது வந்து அனைவருக்கும் வந்து சம ரீதியான பங்குகள் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஆனா வந்து அதுக்கான உதாரணங்கள் வந்து நாங்க என்ன பார்த்தோம்? அந்த ஆரம்பத்துல இங்க சொல்லி இருக்கிறாங்க அந்த அசைன்மென்ட்ல வந்து நாங்க சொல்லலாம். 1900
1980ஆம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்து இதுல சொல்லி இருக்கிறாங்க வந்து மேனேஜர்ஸ், அதாவது மோஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன் தே ஆர் கரண்ட்லி யூஸ் themselves treating their employee equally. அப்ப நீங்க அதை வந்து உதாரணமா சொல்லணும். மேற்குறிப்பிட்ட பந்தியில வந்து 1980ஆம் ஆண்டுகள் எல்லாம் வந்து முகாமையாளர்கள் வந்து நிறுவனத்துல காணப்படும் அனைத்து பிரிவினர்களையும் அப்படி இல்லாட்ட அனைத்து தரப்பினர்களையும் வந்து சமமான முறையில வழி நடத்தினாங்கன்னு சொல்லி அந்த கேஸ் ஸ்டடிஸை வந்து நீங்க எங்க மென்ஷன் பண்ணணும். ஆனா புதிய தத்துவத்துல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஊழியர்கள் வந்து தங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்காங்க. ஒரு பணியாளருக்கு அதாவது வந்து ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய தேவை வந்து இன்னொருத்தருக்கு வந்து செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லைன்னு சொல்லி நிறுவனம் வந்து சொல்லுது. அதாவது வந்து நான் ஒருத்தருக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் பண்றேன்னு சொன்னா அதுக்காக இன்னொருத்தருக்கும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இண்டிவிஜுவலா அவர் ஆர்கனைசேஷனுக்கு பார்ட்டிசிபேஷனை பார்த்து தான் வந்து நான் அவருக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நான் அவருக்கு வந்து அங்கீகாரம் அளிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த இட்னா நிறுவனத்துல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது இண்டிவிஜுவலா வந்து தனிப்பட்ட நபரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்க்கணும்னு சொல்லி அந்த கூட்டுல சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டுன்னு சொல்லி நீங்க எக்ஸாம்பிள் இன் திஸ் பேராகிராஃப்னு சொல்லி போட்டு அந்த விஷயத்தை நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். சரி, அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் எவாலுவேஷன் அண்ட் வேல்யூ பேஸ்ட் எவாலுவேஷன். அதாவது வந்து செயல்திறன் அடிப்படையில மதிப்பு, அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் எவாலுவேஷன் அண்ட் வேல்யூ பேஸ்ட் எவாலுவேஷன். அதாவது வந்து அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்னு சொல்றதை தான் வேல்யூவேஷன் பேஸ்ட் எவாலுவேஷன் சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஆரம்பத்தில் இந்த ஓல்ட் பிலியோசபிஸ்ல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது செயல்திறன் அடிப்படையில தான் மதிப்பிடுறாங்க. பெரும்பாலும் வந்து என்ன சொல்றது, எம்ப்ளாயிஸ் வந்து வருகை நேரம், அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்றது, அந்த விதிகளை பின்பற்றது போன்றவற்றில தான் மெஷர் பண்ணியிருந்தாங்க. அந்த எட்னா நிறுவனம் இல்லை, நாங்க இங்க பார்த்த அடுத்த நிறுவனம், எனக்கு அந்த நிறுவனத்தின் பேர் ஞாபகம் இல்லை. ஓகே, இந்த டீப் பவர் லைட், அதாவது வந்து அந்த எனர்ஜி சொல்யூஷன் நிறுவனத்துல வந்து என்ன செஞ்சாங்க, வேலை நேரங்கள்லாம் வந்து அதிகரிச்சாங்க. அதாவது வந்து முழு நாளும் வேலை செய்யணும், ஒரு டைம் இல்லை, ஈவினிங் வேலை செஞ்சு திரும்ப அகைன் நைட் வேலை செஞ்சு திரும்ப அகைன் ஈவினிங் வேலை செய்யணும், அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்து ஓல்ட் பிலியோசபி இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் எவாலுவேஷன். நியூ பிலியோசபிஸ்ல என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து உடல் ரீதியாக எத்தனை மணி நேரம் செலவிடுறதையும் பார்க்கலும் அவர்கள் வந்து அவங்களோட பங்களிப்பு அந்த நிறுவனத்துக்கு அவங்களால வழங்கப்பட்ட பங்களிப்பு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கறத தான் அதிக கவனம் செலுத்தினாங்க. சரியா? ஸோ அப்ப அதைத்தான் வந்து அந்த எட்னா நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து ஒர்க்ல, அதாவது அந்த உடல் ரீதியான பங்களிப்பை விட வந்து அவர் உள ரீதியான எவ்வளவு பங்களிப்பு செய்யறாருன்னு சொல்லி சொல்றாங்க. On the program fact the Etna reputation good place to work. The recently named the Etna the for-friendly opportunity when the yearly feel the cost. The company estimate serve the approximately having the name of the more combined. அதான் சொன்னேன். சரியா? ஸோ அப்ப இதுல இந்த எட்னா நிறுவனம் சொல்லியிருக்கானே, அதாவது வந்து வேலையை வந்து செய்யற நேரத்தை விட அதாவது வந்து உடல் ரீதியான வழங்கப்படுகின்ற பங்களிப்பை விட நாங்க உள ரீதியா தான் பங்களிப்பு வந்தாங்க வழங்கப்படணும்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த எம்ப்ளாயி எவ்வளவு முக்கியத்துவமானவர்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சரி. அப்ப அதுதான் வந்து அதைத்தான் வந்து நாங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் எவல்யூவேஷன் அண்ட் வேல்யூ பேஸ் எவல்யூவேஷன்ல வந்து
கதைச்ச விஷயம். அடுத்தது வந்து rigged ஒர்க் ஷெட்யூல், ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட். அப்ப ஆரம்பத்துல வந்து என்ன சொல்றான்னு சொன்னா அதாவது வந்து நாங்க சொல்றது வேலை அட்டவணை. இப்ப இந்த நிறுவனத்தை பொறுத்தளவுல இந்த 2 நிறுவனத்தை பொறுத்தளவுல வந்து ஆரம்பத்துல வந்து வேலை அட்டவணைகள் வந்து கடினமா இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்ல. ஊழியர்கள் அதாவது எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், அதை கண்டிப்பா வந்து 8 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட்னா 8 மணில இருந்து 6 மணினா 6 மணி வரைக்கும் ஒர்க் செஞ்சு ஆகணும். ஒரு ஃப்ளெக்சிபிள் அவர்ஸும் இல்ல. ஆனா தற்காலத்துல வந்து நியூ பிலியோசபிஸ்ல அப்படி இல்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்தாங்க, ரிமோட் ஒர்க் கொண்டு வந்தாங்க அந்த எட்னா நிறுவனத்துல. ஸோ அந்த விஷயங்களை வந்து நீங்க இங்க வந்து சொல்லணும். நியூ பிலியோசபிஸ்ல வந்து அதுக்கான உதாரணத்தை வந்து எடுத்துக்காட்டி சொல்லணும். அடுத்தது வந்து வேலை நேரங்கள்லாம் குறைச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அரேஞ்ச்மெண்ட் வந்து நியூ பிலியோசபிஸ்ல வந்து கொண்டு வந்த உதாரணமா வந்து நீங்க சொல்லணும். சரியா? ஓகே. அப்ப இந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி கேட்டா, இல்ல. இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நாங்க இப்ப 25 மார்க்ஸுக்கு தானே. ஸோ நாங்க இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து இதுக்குள்ள எட் பண்ணுவோம். சரியா? அப்ப the new management philosophy as a describe the case the construct the sharply with the old traditional management. அதாவது என்னைக்குமே அந்த புதிய அந்த மேனேஜ்மெண்ட் பிலியோசபி தத்துவத்தை விட இந்த நியூ மேனேஜ்மெண்ட் பிலியோசபி தத்துவம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. சரியா? அப்ப அதுல வந்து அடுத்த விஷயமா சொல்லியிருக்காங்க, நாங்க ஃபோக்கஸ் ஆன் த எம்பவர் ஒர்க் அண்ட் கண்ட்ரோல். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இதை வந்து நாங்க சொல்றது வந்து அதிகாரம் அளித்தல் மற்றும் கட்டுப்பாடு. அப்ப முதலாவது வந்து பாருங்க, ஓல்ட் பிலியோசபியில வந்து அதாவது வந்து பாரம்பரிய முகாமைத்துவ அணுகுமுறையில வந்து அதிகாரம் அதாவது கட்டுப்பாடு அதிகாரம்லாம் வந்து உயர் மட்டத்துல இருந்து கீழ் மட்டத்தை நோக்கியதா தான் காணப்படுச்சு. அதுதான் நாங்க இங்க படிச்சோம். அந்த டாப் டவுன் டு த கண்ட்ரோல்னு சொல்லி நாங்க படிச்சோம். ஸோ அதை அப்போ ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்பா இருந்துச்சு. சரியா? ஸோ இப்படிக்கான ஆனா நவீன இதுல வந்து அப்படி இல்லை. அதுக்கு முற்றுமுழுதா எகெயின்ஸ்டா காணப்பட்டுச்சு. அதாவது வந்து அனைவருக்கும் வந்து அதிகாரம் அளிச்சாங்க. அந்த நாங்க 2வது எக்ஸாம்பிள் பார்த்த நிறுவனத்துல வந்து அதிகாரம் வந்து அனைவருக்கும் வந்து பரவலாக்கப்பட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து புதிய தத்துவம்னு சொல்லி நீங்க அந்த எடுத்துக்காட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்ப அந்த நிறுவனம் பேரை போட்டு இந்த நிறுவனத்துல வந்து இந்த மேல ஸ்டேட்மெண்ட்ல வந்து அனைவருக்கும் வந்து அதிகாரம் வந்து வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நீங்க அந்த கூற்றை எடுத்துக்காட்டோட சொல்லணும். பாருங்க, இந்த powerless the company turning authority over the personal driving employee managers from the and the attrition, the overtime and the industry agree most results of people transferring the job into the utility. The working shift on the traditional 5 days work for the days. Company expect turning the turning the authority of the over to the personal னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து என்ன சொல்றாங்க, அதிக அளவுல authority வந்து வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து எடுத்துக்காட்டா நீங்க அந்த கேஸ் ஸ்டடிஸை வந்து மென்ஷன் பண்ணி போடணும். ஓகே, சரி. அடுத்தது வந்து ஹைரார்க்கிக்கல் அண்ட் த ஃப்ளட் ஸ்ட்ரக்சர். அதாவது வந்து படிநிலை. அது அதிகாரம் வழங்குறதா இருக்கலாம், கம்யூனிகேஷன் பண்றதா இருக்கலாம், எம்ப்ளாயிஸோட தொடர்பு கொள்வதா இருக்கலாம். ஆரம்பத்துல வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா டாப் டு டவுன் பாட்டம்னு சொல்லி நாங்க சொன்னோம். அதாவது வந்து அதிகார படிநிலைன்னு வந்து சொல்லக்குள்ள வந்து அந்த நிர்வாகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து தனக்கு கீழே மேனேஜர் சொல்றதை தான் கேட்கணும். அவர் சொல்றதை விட வேற எதுவுமே செய்ய இயலாது. சரியா? ஸோ அப்ப அந்த என்ன சொல்றது, ஒரு வளைஞ்சு கொடுக்காத தன்மையா காணப்படுச்சு. ஒரு பிளெக்சிபிலிட்டி இல்ல. ஸோ சரியான ஒரு ஹைரார்க்கியா இருந்துச்சு. சரியா? ஆனா தற்காலத்துல வந்து அப்படி இல்லை. அதாவது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு தீர்மானம் எடுக்கக்குள்ள வந்து எல்லாருமே வந்து எடுக்கக்கூடியதா இருந்துச்சு. அப்ப ஆரம்பத்துல வந்து ஓகே அதை வந்து அதை என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஓகே அதிகாரம் வந்து இப்படி இந்த ஷேப்ல இருந்துச்சு. ஓகே, இப்ப இவருக்கு வந்து இப்படி. ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை. தற்காலத்துல வந்து நிறுவனங்கள் இப்ப இவர் மேனேஜர்னு சொல்லி சொன்னா அதிகாரம் கீழ் நோக்கியதா இருந்துச்சு. தற்காலத்துல அப்படி இல்லை. இப்ப இவர் மேனேஜர்னு சொல்லி சொன்னா இவர் வந்து எல்லாருக்கும் இவர் கீழே இருக்க எல்லா பர்சனுக்கும் வந்து ஒரே மாதிரி கவனிக்கிறது. ஸோ அதுவும் அதாவது வந்து மெயினான விஷயம் அனைவரையும் வந்து பங்கு பற்றல வந்து நடவடிக்கை வந்து உருவாக்குறது. சரியா? ஸோ இது வந்து இந்த ஹைரார்க்கிக்கல் ஃப்ளட் ஸ்ட்ரக்சர்னு சொல்ற விஷயம் வந்து இந்த கேஸோட வந்து தொடர்பு படலை. இருந்தாலும் வந்து நீங்க இதை வந்து கடைசியா கொடுக்கலாம். சரியா? ஸோ நீங்க மேலதிகமா
வேர்ட் கவுண்ட் கூடுனா நீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ஸோ அடுத்தது டாஸ்க் ஓரியன்டேஷன் அண்ட் பீப்புள் ஓரியன்டேஷன். அதாவது வந்து ஆரம்பத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா டாஸ்க் ஓரியன்டேஷன். அதாவது வந்து வேலையை வந்து அடிப்படையா கொண்டு ஓகே வேலையை வந்து எப்படியாவது முடிக்கணும் அந்த கான்செப்ட்ல தான் இருந்தாங்க. அதுதான் டாஸ்க் ஓரியன்டேஷன் சொல்லி சொல்றாங்க. அதாவது பணி சார்ந்ததா இருக்கும். தற்காலத்துல வந்து அப்படி இல்லை. மனிதர்களை வந்து ஹியூமன்ஸா வந்து கருதுறாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டும் நாங்க அந்த பேராகிராஃப்ல வந்து பார்த்தோம். அப்ப அந்த விஷயத்த வந்து நீங்க இங்க எக்ஸாம்பிளா இந்த இன்கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்க சொல்லணும். அதாவது வந்து பழைய ஆரம்பத்துல வந்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா வேலையை சார்ந்த அடிப்படையா வேலையை கம்ப்ளீட் பண்ணணும். நாங்க கொடுத்த டைம் பீரியட்குள்ள அந்த வேலையை முடிக்கணும். ஸோ என்னத்த பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு அதை வந்து கணக்கெடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல வந்து இருந்துச்சு. ஆனா தற்காலத்துல வந்து அப்படி இல்லை. மெயினா வந்து மக்களோட நல்வாழ்வு, ஊந்துதல், அவங்களோட மேம்பாடு, மோட்டிவேஷன் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாருங்க அந்த நாங்க படிச்ச அந்த 2வது நிறுவனத்துல வந்து சைல்ட் கேர் ஆர்கனைசேஷன், அதாவது வந்து என்ன சொல்றது குழந்தை பராமரிப்பு இல்லம் உருவாக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல வந்து அந்த மனிதர்களை வந்து நாங்க மெஷினா இல்லாம அவங்களும் ஒரு உயிரா நாங்க மதிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த டாஸ்க் ஓரியன்டேஷன் வாஸ் பீப்புள் ஓரியன்டேஷன் வந்து அந்த கேஸ் ஸ்டடியை போட்டு வந்து நீங்க டிஃபைன் பண்ண முடியும். சரியா? ஸோ இது ஓகே. ஓகே. அடுத்தது ஷார்ட் டேர்ம் வாஸ் லாங் டேர்ம் ஃபோக்கஸஸ். அப்ப குறுகிய காலம் மற்றும் நீண்ட காலத்துல வந்து நோக்கம். அப்ப ஆரம்ப காலத்துல வந்து என்ன செய்யறான்னு சொன்னா குறுகிய கால முடிவுகள்ல தான் கவனம் செலுத்தினாங்க. பெரும்பாலும் வந்து அதாவது வந்து அந்த ஃபைனான்சியல் அந்த மாதிரியான அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு ஷார்ட் டேர்ம் டிசிஷனை பேஸ் பண்ணி இப்ப நாங்க செஞ்சா இப்ப என்ன நடக்கும் இப்ப தேவையான பிரச்சனைக்கு முடிவெடுத்தாங்க. ஆனா நியூ பிலியோசோபிஸ்ல வந்து எதிர்காலத்தை நோக்கி நாங்க இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறது வந்து அந்த எதிர்காலத்துல எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வரும், எதிர்காலத்துல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி கொண்டு வராங்க. பாருங்க அந்த நிறுவனத்துல வந்து நாங்க பார்த்தோம் அவங்க வந்து இந்த எம்ப்ளாயி வந்து விலக தொடங்கிட்டாங்க. விலக தொடங்கக்குள்ள வந்து டக்குனா என்ன செஞ்சாங்க நிறுவனத்துல வந்து ஓகே எம்ப்ளாய்க்கு வந்து ஒர்க் ஹவர்ஸ் வந்து ரிமோட் ஒர்க் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. 2வது நிறுவனத்துல என்ன செஞ்சாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து டைம் ஷெடியூல வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அப்ப அது லாங் டேர்ம் ஃபோக்கஸா இருக்கு. அப்ப நாங்க அப்படி செய்யறதால வந்து அந்த நிறுவனம் வெற்றி அந்த எட்னா நிறுவனம் வெற்றியும் கண்டுச்சு. ஓகே திரும்ப 88% வந்து வீட்டுல இருந்து திரும்ப ஆபீஸ்க்கு வேலைக்கு வர தொடங்கினாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்ப இதையும் வந்து நாங்க அந்த மேற்குறிப்பிட்ட பேராகிராஃப்ல இருந்து எடுத்துக்காட்டுகளா வந்து சொல்லலாம். அடுத்த ரிஸ்க் அவேர்ஸ் அண்ட் இனோவேஷன் டிரைவ். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா பழைய தத்துவத்துல அதாவது ஓல்ட் பிலியோசோபிஸ்ல வந்து பொதுவா வந்து ஆபத்தை வந்து ரிஸ்கை வந்து எப்படி நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ரிஸ்கை எப்படி இடரை வந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தான் சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பத்துல வந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு வரக்குள்ள அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்கான தீர்வை ஆரம்பத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா தற்காலத்துல அப்படி இல்லை. எதிர்காலத்துல வார பிரச்சனைகளுக்கு வந்து முட்கூட்டியதாகவே வந்து தீர்மானம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இனோவேஷன் டிரைவ்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க பார்த்தோம் அந்த எம்ப்ளாயி வந்து உடல் ரீதியான விட வந்து அவர் பார்ட்ஸ் அவர் உள ரீதியா வந்து அவர் எவ்வளவு அந்த நிறுவனத்துக்கு முக்கியமானவர், எவ்வளவு வேல்யூபிளான பர்சனா இருக்காருன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். சரியா? இந்த என்கரேஜ் த எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் த ஃபெயிலியர் அண்ட் அடாப்டிங் டு த சேஞ்சஸ். அப்ப அதாவது வந்து இதுக்காக வந்து பல்வேறு எக்ஸ்பெரிமெண்டல் செஞ்சு பார்க்கிறது. ஓகே அந்த ஒர்க் ஷெட்யூல்லாம் மாத்தின பிறகு எம்ப்ளாயிஸ் வராங்களான்னு சொல்லி பார்த்தாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க. அதிகாரம் வழங்கின பிறகு எம்ப்ளாயிண்ட் ஆட்டிடியூட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரிஸ்க் அவேர்ஸ் அண்ட் இனோவேஷன் டிரைவ். அடுத்து இண்டிவிஜுவல் அண்ட் டீம் ஃபோக்கஸ். அதாவது வந்து இதுவும் பார்த்தோம். இப்ப ஆரம்பத்துல வந்து தனிப்பட்ட செயல்திறன் பெரும்பாலும் வந்து தனிநபர் அவங்களோட சாதனை அடிப்படையில வந்து என்ன செய்யறது வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு போனாங்க, அங்கீகாரம் வழங்கப்படுச்சு. ஆனா புதிய முகாமித்துவ தத்துவத்துல வந்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா நாங்க டீமா ஒர்க் பண்ணணும். ஒரு ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆனா அந்த நிறுவனம் சக்சஸ்ன்னு சொல்லி சொல்ல முடியாது. முழு டீமா ஒன்றிணைஞ்சு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகுனா தப்ப ஒரு குரூப் ப்ராஜெக்ட்னா கூட ஒரு தனிநபர் வந்து ஓகே எந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா ப்ராஜெக்ட் சக்சஸ்ன்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த முழு டீமும் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து சக்சஸ் பண்ணா தான் நாங்க சக்சஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த இண்டிவிஜுவல் வாஸ் டீம் ஃபோக்கஸ் வந்து பெருசா அந்த கேஸ் ஸ்டடிஸ் எதுவும் ரிலேட்டட் ஆகல. அடுத்தது
rig was the flexible work parties. ஸோ இதுவும் வந்து அப்படித்தான். அதாவது வந்து இது வந்து அந்த கேஸோட சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. அதாவது வந்து நாங்க வந்து இப்ப இது வந்து நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயமே தான். அந்த ரிக் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ப்ரோசஸ்ன்னு சொல்றது வந்து நாங்க இங்க படிச்சது தான். இந்த ஒர்க் ஷெட்யூல், ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட் அதத்தான் நான் அங்கனையும் சொல்லியிருக்கிறேன். சரியா? ஸோ அப்ப நீங்க வேர்ட் ஏதாவது நீங்க என்ன சொல்றது? பார்த்து எழுதக்குள்ளயோ அப்படி இல்லாட்டி இத ரீட் பண்ணி எழுதக்குள்ளயோ இதுல இருக்க விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி அதுல இருக்க விஷயத்தையும் வந்து போடுங்க. கம்யூனிகேஷன். சரியா? அதாவது வந்து இப்ப டாப் டவுன் கம்யூனிகேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன். அப்ப இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இப்ப நாங்க ஆரம்பத்துல வந்து நான் சொன்ன மாரி இந்த ஹைரார்கி படி தான் கம்யூனிகேஷன் கூட இருக்கு. அதாவது வந்து ஒரு நபர், ஒரு மேனேஜர் வந்து தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா, ஒரு சிடிஓ, சிஇஓ வந்து தொடர்பு கொள்ளணும்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரை தொடர்பு கொள்ளணும். திரும்ப அவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் டிவிஷன் மேனேஜரை வந்து கான்டாக்ட் பண்ணணும். ஸோ அவர் வந்து திரும்ப அந்த கீழே இருக்க லைன் மேனேஜரை வந்து எட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸாக இருக்கும். ஆனால் தற்காலத்தில் வந்து அப்படி இல்லை. ஸோ ஒரு மேனேஜர் டிரெக்டாக மீட் பண்ணணும்னு சொன்னால் அவர் அந்த எம்ப்ளாயை வந்து மீட் பண்ணி கதைக்கக்கூடியவராக இருக்கும். இதனால வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்ப குறையும். இப்போ நாங்கள் அடுத்த பெஸ்ட் செஷனில் வந்து இந்த விஷயத்தை தான் வந்து நாங்கள் படிப்போம். சரியா? ஸோ இதுதான் வந்து முதலாவது கொஸ்டின்ல வந்து நாங்கள் கதைச்ச விஷயங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து அந்த கேசஸ்ங்களையும் வந்து நீங்க டிபெண்ட் பண்ணி தான் இந்த விஷயங்களை வந்து எழுதணும். நியூக்ளியர் சர்வீஸ் நாங்க என்ன டிஃபரன்ஷியேஷன் பண்ண சொல்லியே இருக்காங்க. சரியா? 25 மார்க்ஸ்க்கு. 25 மார்க்ஸுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ண சொல்லியிருக்கான். பாருங்க. The new management philosophy describe this case different from that of the old traditional management philosophy. Identify the describe the differentiation. அப்ப நாங்க traditional philosophy management philosophy எப்படி இருக்கு, old philosophy management எப்படி இருக்கு. ஸோ அது வந்து அந்த கேஸ் ஸ்டடிஸோட வந்து எப்படி நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளோட வந்து ரிலேட்டட் பண்ணி செஞ்சு கொண்டு போனீங்கன்னா ஓகே. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க question 2. Briefly discuss what do you understand by the statement we need to recognize that people have lives. Support your answer with example from the case studies and real Sri Lankan contents ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு நபர்னு சொல்றவங்க நான் படிச்ச அந்த ஒரு நிறுவனத்துல காணப்படுகின்ற நபர்னு சொல்றவர் வந்து அதாவது வந்து மனிதர். யாருனாலும் அந்த நிறுவனத்துல மனிதர். நாங்க அவங்கள வந்து மெஷினா வந்து இருக்காது. மக்களுக்கு வந்து என்னது உயிர் இருக்கு. நாங்க என்னைக்குமே வந்து மக்கள வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த நாங்க சொல்லுவோம் ஒரு நிறுவனத்துல மாடு மாரி வேலை செய்றான்னு சொல்லி. ஸோ அப்படி நாங்க ஒரு மனிதர்களுக்கு வந்து மதிப்பளிக்கணும். ஸோ அவர்களும் உயிர். ஸோ அதுக்காக வந்து அவங்கள எப்படி நாங்க வந்து ஒரு நிறுவனத்துல அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, அதிகாரம் கொடுத்து அவங்கள மதிச்சு நாங்க வொர்க் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து அவங்களும் அந்த நிறுவனத்துக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்ப இங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. "We need to recognize." 1 minute. ஓகே. அப்ப இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொண்டு வராங்க. "We need to recognize that the people have lives." அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மக்களுக்கு வந்து உயிர் உயிர் இருக்கு. அதாவது எந்த எந்த ஒரு இதுக்குமே வந்து இப்ப நாங்க ஒரு மனிதர், ஆடு, மாடா இருக்கலாம். எதுக்குமே சொல்லுவோம், "ஐயோ! அது உயிர் இருக்கு உயிர் இருக்கு. ஏன் அத அப்படி செய்றோம்?" அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப சப்போர்ட்டிவ் ஆன்சர். ஸோ அதுக்கான அந்த விஷயத்த வந்து நாங்க சப்போர்ட் பண்றதுக்காக வந்து மேற்குறிப்பிட்ட அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ரியல்
ஸ்ரீலங்கன் கண்டெக்ஸ். அப்ப இங்க கொஸ்டின் 2 கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு 15 படி மார்க்ஸ். அப்ப முதலாவது வந்து அந்த கேஸ் ஸ்டடிஸோட வந்து எப்படி ரிலேட்டட் ஆகுதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து பார்ப்போம். ஓகே. அப்ப முதலாவது பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நாங்க சொல்லணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி சொல்லணும். அதாவது வந்து நாங்க என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தேவைகள் வந்து அவரோட தொழில்முறை பாத்திரங்களுக்கு அப்பால வந்து அங்கீகரிச்சு மதிக்க வேண்டியதை வந்து முக்கியத்துவத்தை தான் இந்த விஷயம் வந்து சொல்லுது. அதாவது எந்த ஒரு நபரும் வந்து ஒரு நிறுவனத்துல காணப்படுகின்ற ஒரு பியோனா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு கிளீனிங் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். ஸோ அவங்கனாலும் மனுஷங்க தான். ஸோ அவங்க கிளீனிங் ஒர்க் பண்றாங்க, அவங்க அந்த நிறுவனத்துல பியோனா இருக்காங்கன்னு சொல்லி நாங்க அவங்கள வந்து என்ன செய்ய இயலாது, அவங்களுக்கான அந்த வேல்யூ, அதாவது வந்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்காம இருக்க முடியாது. சோ அதனால தான் சொல்றாங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு பணியா அவரோட வாழ்க்கை மற்றும் தேவைகள் வந்து அந்த தொழில்முறைக்கு அப்பால, அதாவது அந்த ஆர்கனைசேஷனுக்கு அப்பால வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு வேல்யூவா இருக்கும். இப்போ ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு கேர்ள் இருக்கான்னு சொல்லி சொன்னா, அந்த கேர்ள் வந்து என்னது ஹஸ்பண்டோட இருக்குள்ள வைஃபா இருப்பாங்க. நாங்க வந்து சைக்காலஜிக்கல்ல வந்து இந்த விஷயத்த வந்து நாங்க படிச்சிருக்கோம். சரியா? இதே வந்து ஆஸ் அ அப்ப வீட்ல உள்ள ஆஸ் அ வுமன். சரியா? தன்னோட குழந்தைக்கு வந்து ஆஸ் அ பேரண்ட், ஒரு தாயா இருப்பாங்க. ஆஸ் அ மதர். ஸோ இதே ஒரு நிறுவனத்துல வந்து ஆஸ் அ மேனேஜரோ, ஆஸ் அ வொர்க், ஏதோ ஒரு வொர்க் ஜாப்ல இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஒரு பாத்திரம் வந்து பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல, பல்வேறு சிச்சுவேஷன்ல வந்து மாற்றம் பெறுது. அப்படி மாற்றம் பெறக்குள்ள வந்து நாங்க அதுக்கான ஒரு வேல்யூ, அதுக்கான ஒரு வேல்யூஸ் வந்து ஒரு மதிப்புன்னு சொல்லி ஒரு விஷயங்கிறது வந்து அங்க காணப்படுது. அப்ப நாங்க இந்த நிர்வாகத்துல வந்து மனிதர்களை மையமாக கொண்ட ஒரு அணுகுமுறையை வந்து நாங்க கண்டிப்பா வந்து செய்யணும். நாங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஒரு நிறுவனத்துல கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னா, அது அந்த மனித வளத்தை வந்து, அதாவது ஹியூமன்ஸை வந்து எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துது, எந்த அளவுக்கு அவரை வந்து பாதிக்குதுன்னு சொல்லி கண்ணும் கருத்துமா இருக்கணும். சரியா? சோ அடுத்த விஷயம் வந்து அந்த தொழில்முறை பொறுப்புகளுக்கு வெளியே அவங்களோட நல்வாழ்வு, அதாவது அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து நாங்க ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸி குடுக்கணும். சரியா? ஸோ அத அவங்களோட அதாவது வந்து அவங்களோட கடமைகள், அவங்களோட கோரிக்கைகள், அது எல்லாத்தையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நிர்வாகம் கவனத்தில் கொள்ளணும். ஓகே. இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து ஓகே, எனக்கு இந்த ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. இந்த பெர்சனலா எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதால எனக்கு வந்து இந்த டைம்க்கு வொர்க் வர முடியாது. எனக்கு இப்படி ஒரு பெர்சனல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா, நாங்க அவரு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே. அவரோட அந்த விஷயத்த வந்து நாங்க கன்சிடர் பண்ணி அவருக்காக வந்து நாங்க அரேஞ்ச்மென்ட் ஒண்ணு செய்யணும். சோ அதுதான் வந்து மெயினா அங்க கருதணும். அதுக்காக இல்ல நீங்க அப்படி சொல்லி உங்களோட பெர்சனல் ரீசன்க்காக அலோட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்க முடியாது. ஒரு சில நிறுவனங்கள்ல வந்து இன்னும் அப்படி ரூடா இருக்கிற நிறுவனங்கள் இருக்கு. அதாவது மனுஷங்கள மதிக்காம, ஓகே ஒருத்தர் அது சடனா ஒரு லீவ் எடுக்க இயலாது. ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு இப்ப 8:30ன்னா 8:45க்கு வந்தா, ஸோ அன்றைக்கு ஹால்ஃப் டே போயிரும். லீவ் எடுக்க இயலாது. பெர்சனல் தேவைக்கு எதுக்கும் வந்து வெளியில போய் கொள்ள இயலாது. ஸோ கடுமையான ஒரு ஸ்ட்ரிக்ட்டாவும் கூட இருக்கும். சரியா? ஸோ அப்படி வந்து தற்காலத்துல நிறுவனங்கள் வந்து இருக்கக்கூடாது. ஹியூமன்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அத வந்து நாங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அப்ப எக்ஸாம்பிள் போத கேஸ் ஸ்டடி. அப்ப இந்த கேஸ் ஸ்டடியோட வந்து நாங்க பார்ப்போம். எட்னா லைஃப் ஆஃப் கேஷுவாலிட்டி அந்த நிறுவனத்துல வந்து சரியா? அப்ப அந்த நிறுவனத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆ தொழிலாளர்கள் வந்து தங்களோட வேலை வாரத்த வந்து குறைக்க, அப்படி இல்லாட்டி நேரத்த சுருக்குறதுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து அனுமதிக்க செய்யுது. இதனால வந்து அவங்க குடும்பத்தோட வந்து அதிக நேரம் செலவழிக்க முடியும். ஸோ இது வந்து அவங்களோட அ இதனால வந்து அந்த நிறுவனத்துல வந்து ஊழியர்கள வந்து ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு மாற்றமா வந்து இது செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லி, அந்த எட்னா நிறுவனத்துல வந்து செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாற்றம் காரணமாக வந்து குறிப்பிடத்தக்க, அதாவது வந்து நிறுவனம் வந்து அவன் ட்ரெய்னிங்ஸ் காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. காரணம் என்னது? எம்ப்ளாயி வந்து வெளியேறது வந்து குறைஞ்சிருச்சு. புதிய எம்ப்ளாயி வந்து வரமாட்டாங்க. ஏன்னு சொன்னா நிறுவனத்திலே வந்து எம்ப்ளாயீஸ் வந்து வெளியேறது வந்து குறைஞ்சிரும். ஸோ இதத்தான் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும். அடுத்தது வந்து இந்த டீப் பவர் லைட்ல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து குழந்தை பராமரிப்பு அவசியத்த வந்து உணர்ந்து, அந்த நிறுவனம் வந்து, அதாவது வந்து அந்த நிறுவனம் வந்து என்ன ஒரு சைல்ட் கேர், ஒரு
குழந்தை பராமரிப்பு மையத்தை வந்து உருவாக்குறாங்க. இதன் மூலமா வந்து ஊழியர் அந்த விருப்பங்களுக்கு இடம் அளிக்கக்கூடிய வகையில வந்து அந்த ஒர்க் ஷெட்யூல்லாம் வந்து மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த ஷிஃப்ட், அதாவது என்ன சொல்றது, ஊழியர்கள் ஆண்டுதோறும் வந்து அவங்களுக்கு அந்த லீவ் எடுக்கிறது. ஸோ அவங்க ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான வந்து என்ன சொல்றாங்க, அதிகாரங்களை வழங்குறது. அதன் மூலமா அவங்க வந்து அந்த நிறுவனத்தை அவங்களுக்குன்னு அவங்கள மதிச்சு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் பொறுப்புகளை வழங்கக்குள்ள அவர் அங்கே ஒரு ரெஸ்பெக்ட் ஆகுறா. ஓகே, எனக்கு இந்த நிறுவனத்துல வந்து ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, எனக்கு அந்த நிறுவனத்துல வந்து ஒரு பொறுப்பு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி. கிளியரா? சரி. அடுத்தது வந்து பாருங்க, பிளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ். அப்ப இந்த பிளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ்னாலும் வந்து நெகிழ்வான வேலை நேரம். அப்ப இது சரியா? அப்ப அதாவது இந்த பிளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ் மூலமா வந்து அங்க வந்து ஹியூமன்ஸை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, மதிக்கிறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கான வந்து ரிமோட், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட், அவங்களுக்கு ஃபேமிலியோட இருக்கிறதுக்கான அனுமதி வழங்குறாங்க. குழந்தைகளோட நீண்ட நாள் லீவுகளை வந்து கழிக்கிறதுக்கான அலவுட்ஸ் வழங்குறாங்க. ஸோ இதான் அந்த எட்னா நிறுவனத்தால கொண்டு வர அந்த பிளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ். அதே மாதிரி வந்து அந்த டீப் பவர் என்லைட் நிறுவனத்தால வந்து என்ன சொல்றாங்க, ஒர்க் ஷெட்யூல்லாம் குறைச்சிறாங்க, ரொட்டேஷன் செய்யறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. சரியா? அடுத்தது வந்து ரிமோட் ஒர்க் ஆப்ஷன். ஸோ இந்த ரிமோட் ஒர்க் ஆப்ஷன் வந்து அதே மாதிரி தான். இந்த கேஸ் ஆஃப் மைட் ஹைலைட் த இம்ப்ளிமெண்டேஷன் ரிமோட் ஒர்க் ஆப்ஷன் given employee flexibility work from home they can be especially beneficial those with a long personal and responsible that they require them to be home. அப்ப remote work control. அடுத்தது employee wellness program. This case could include the improving the employee wellness such as a mental health support, fitness program or stress management. அப்ப பாருங்க, இந்த எம்ப்ளாயி வந்து பிள்ளைகள் 2 பேரண்ட்ஸ் வந்து வேலை செய்யக்குள்ள வந்து பிள்ளைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு பராமரிப்பு மையம் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து அவங்க உளவியல் ரீதியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை செலுத்துது. அதாவது ஓகே, நிறுவனம் எங்களோட பிள்ளைகளாக அனுசரிச்சு பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொல்றாங்க, காரணம் கருத்துமா இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து அந்த கேஸ் ஸ்டடிஸ்ல வந்து சொல்ற உதாரணங்களா இருக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி ரியல் ஸ்ரீலங்கா கண்டெக்ஸ்ல வந்து, அதாவது வந்து இதே மாதிரி இலங்கை சூழல்ல வந்து இந்த விஷயங்கள் வந்து எப்படி நடக்குதான்னு சொல்லி பார்த்தா, ஆமா. அப்ப அதே மாதிரி பாருங்க, இப்பயும் வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா பிளெக்சிபிள் ஒர்க்கிங் அவர் கொடுக்குறாங்க. அதாவது வந்து என்னதுன்னு சொன்னா நெகிழ்வான வேலை நேரம். இலங்கையில சில நிறுவனங்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை சமநிலையை சிறப்பா நிர்வகிக்கக்கூடிய வகையில வந்து வேலை நேரத்தை வந்து பின்பற்றாங்க. உதாரணமா வந்து ஐடி நிறுவனங்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட், அப்படி இல்லாட்டி இப்ப கூட தூரத்துல இருக்கவங்களை வந்து ஓகே, நீங்க ஒர்க் வர வேணாம், வீட்டுல இருந்து வேலை செய்யுங்க, ஒரு 2 நாள் ஒர்க் வந்தா ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க. அடுத்தது வந்து பாருங்க, இந்த மெட்டர்னிட்டி அண்ட் பெட்டர்னிட்டி லீவ், அதாவது மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கிறது. அப்போ உதாரணத்துக்கு வந்து மகப்பேறு மற்றும் விடுப்பு. அப்போ என்ன சொல்றது, ஃபேமிலியை குடும்ப வாழ்க்கையை ஆதரிப்பதற்காக பல நிறுவனங்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது வந்து இந்த மகப்பேறு டைம் பீரியட் வந்து கூட்டியிருக்காங்க. அதாவது பெண்கள் வந்து கர்ப்பமான காலத்துல இருந்து 80 நாட்கள் வரை அந்த என்ன சொல்றது, நான் வீட்டுல இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து 3 மணிக்கு அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த சைல்டு வந்து பிறந்த பிறகு 3 மாசத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் டைம் வந்து, அதாவது வந்து 3 மணிக்கே வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆஃப் டைம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான அந்த ஃபீடிங் பண்றதுக்காக ஸோ அப்படியெல்லாம் என்ன சொல்றது, ஃபிளெக்சிபிள் வந்து கொண்டு வராங்க. இன்க்ளூட் இந்த விஷயம் எல்லாமே வந்து எங்கட நிறுவனத்துல வந்து காணப்படுற விஷயங்கள். சரியா? ஸோ இது வந்து எனக்கு என்ன சொல்றது, ரியலா வந்து இதை வந்து இன்னும் கனெக்ட் ஆகுற விஷயங்களா தான் இதுகள் காணப்படுது. அடுத்தது வந்து பாருங்க, எம்ப்ளாயி வெல்னஸ் ப்ரோக்ராம். அதாவது வந்து இது என்ன சொல்றான்னு சொன்னா, பணியாளர் ஆரோக்கிய திட்டங்கள். அதாவது வந்து அவங்களுக்கான உடற்பயிற்சி, ஃபிட்னஸ் கொண்டு வரது, அது இல்லாம வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது, ஸோ அதோட வந்து பிக்னிக் கூட்டிட்டு போறது, அந்த நான் ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வரது. ஓ, சரியா? ஸோ அந்த மாதிரி பிளெக்ஸி இந்த மாதிரி அந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொண்டு வரது, ஃபேமிலி வந்து டூர்ஸ் கொண்டு போறது, டே அவுட் கூட்டிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எம்ப்ளாயி வெல்னஸ் ப்ரோக்ராம்ல இருக்கு. ட்ரைனிங், ஓபிடி அவுட்போர்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொண்டு வரது, அந்த மாதிரி. அடுத்தது வந்து ஃபேமிலி ஓரியன்டட் கல்ச்சர்.
அதாவது வந்து ஃபேமிலி ஓரியன்டட் கல்ச்சர்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்க ஃபேமிலி ஓரியன்டட் கல்ச்சர்னு சொன்னா ஸ்ரீலங்கா has a strongly family oriented culture where the family commitment of take the precedence recognize the companies offer the extend the mainly partially or leaves of flexible working conditions parents allowing them to the better manage family responsibility alongness of the careers அதாவது வந்து நார்மலா அந்த சைல்டு அப்படியெல்லாம் இருந்தா ஒரு ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த சைல்டு இப்போ ஸ்கூல் லீவ் எல்லாம் விட்ட டைம்ல வந்து அப்ப யாரும் பார்க்க இல்லாட்டி அவங்க நிறுவனத்துல வந்து கூட்டிட்டு வந்து வச்சு கொள்ளலாம் அந்த மாதிரியான கான்செப்டான விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு வராங்க பப்ளிக் ஹாலிடே அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அதாவது விடுமுறைகள் வழங்குறது இப்போ ஒரு ஒரு நிறுவனத்துல வந்து இப்போ மர்கன்டைல் லீவ்ஸ் எல்லாம் இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த மர்கன்டைல் லீவை வந்து ஃப்ரீயா அலோட் பண்றது இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி லீசிங் கம்பெனில எல்லாம் வந்து இப்போ இந்த அஜ் பெருநாள் தீபாவளி அதெல்லாம் வந்து மர்கன்டைல் லீவ் வந்து கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து இப்ப அந்த நிறுவனத்துல இருக்க முஸ்லீம் எம்ப்ளாயியா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு இந்திய எம்ப்ளாயியா இருந்தா ஸோ அவங்களுக்கு வந்து அதை வந்து விடுமுறை அதை வந்து அவங்களுக்கு அன்றைக்கு வந்து விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அவங்க விடுமுறை எடுத்ததுக்காக வந்து அவங்களுக்காக வந்து எப்சன்டிசம் ஆகாது அன்றைக்கு சரியா ஸோ இதெல்லாம் வந்து இந்த பப்ளிக் ஹாலிடே அந்த ஃபெஸ்டிவல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கான்செப்ட் கொண்டு வருது அப்போ லீவு ப்ரொவைட் த லீவ் ப்ரொவைட் த லீவ் ஆன் த ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு அடுத்தது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆஃப் பாலிசிஸ் 1 minute தாங்க
சவுண்ட் பாருங்க. ஸோ சரியா. ஸோ அடுத்தது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பாலிசிஸ். அதாவது வந்து இப்போ நாங்கள் ஒர்க் லைஃப் பேலன்சஸ் பாலிசிஸ்னு சொல்லணும்னா ஸ்ரீலங்கா கம்பெனிஸ் have started implement work-life balance policy for the mass holding, leading apparel manufacturing of a flexible working hours, wellness program. Its employee these approaches help the talent at the ensuring the employee more. அப்போ அதாவது வந்து அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன டைமுக்கு ஒர்க் பண்றான்னு அவசியம் இல்லை. ஸோ அவர் அந்த ஒர்க் டாஸ்க்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா ஓகே. ஸோ அதாவது இப்போ 8 மணினா சரியா 8 மணிக்கு ஒன் பண்ணி 5 மணிக்கு வந்து ஒர்க் ஒர்க் க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை. ஸோ அவர் 9 மணிக்கு தொடங்கினாலும் அவரோட வேலை முடிஞ்சா ஓகே. சரியா. அடுத்தது வந்து பாருங்க சப்போர்ட்டிங் த டூயிங் சீரீஸ். அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா ஓகே சப்போர்ட்டிங் த டூயிங் சீரீஸ்னு சொன்னால் அந்த கோவிட் டைம் பேண்டமிக் டைமில் அந்த எக்கனாமிக் சீரீஸ் ரைசிஸாக இருக்கக்குள்ள டைம்லாம் வந்து நிறுவனங்கள் வந்து அதிக அளவு நான் பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து நிறுவனத்தில் தக்க வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான சேலரிஸை வந்து அப்படியே போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான உதவிகள் நிவாரண திட்டங்கள் அந்த மாதிரி எல்லாமே வழங்கப்பட்டுச்சு. சரியா. ஸோ அப்போ இதுதான் வந்து மெயினாக வந்து இங்கே சொல்கிறாங்க. அதாவது வந்து மெயினாக வந்து மக்கள் அதாவது வந்து ஊழியர்கள் வந்து பல்வேறு தனிப்பட்ட பொறுப்புகள் தேவைகள் வந்து புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு அணுகுமுறைகள் அவரை திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி நிறுவனத்தில் அவங்களோட விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய மாதிரி வந்து அவங்களுக்கு பணி சூழலை வந்து உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் நாங்கள் ஸ்ரீலங்கன் கண்டென்ட்னு சொல்லி நாங்கள் எக்ஸாம்பிளை படித்தோம். சரியா. ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்களை போட்டு நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் எக்ஸாம்பிள் காட்டணும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடியுமான மட்டும் ஓகே. இந்த பாருங்க இதுலேயும் வந்து ஓல்டு அதாவது பழைய நிறுவனம் எப்படி காணப்படும், புதிய நிறுவனங்கள் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி இருக்கு. சரியா. இந்த ஒர்க் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லி சொன்னால் வேலைச்சூழல் காரணிகள்னு சொல்லி அதாவது ஒரு வேலையில வந்து எப்படி ஒரு சிறப்பான வேலை சூழல் வந்து எப்படி உருவாகுதுன்னு சொல்லி சொல்றது தான். ஓகே பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் அதாவது வெளிநாட்டில் உதாரணங்கள். இப்போ இலங்கை ஸ்ரீலங்காவுக்கு உதாரணம் வந்து இதெல்லாம் வந்து இந்த கூகுள், அமெரிக்கன் ஏர்லைன், சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ், ஆப்பிள் ஆப்பிள். ஸோ இதுகள் எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னால் இந்த என்ன சொல்றது இந்த ஒர்க் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உதாரணங்கள். சரியா. அதே போல நாங்கள் ஸ்ரீலங்கன் மாஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம். ஸோ நைக். ஸோ இதுகள் எல்லாமே வந்து ஸ்ரீலங்கா கண்டென்ட்கான உதாரணங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரியான உதாரணங்களை வந்து நீங்க ஸ்ரீலங்கா கண்டென்ட்ல வந்து இந்த நிறுவனங்கள் வந்து என்ன மாதிரி இந்த ஹியூமன்ஸ் லைஃப் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஸோ சொன்னீங்கன்னா ஓகே. சரியா. அடுத்தது கொஸ்டின் 3. சரியா. கொஸ்டின் 3 என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா out of different leadership theories that you have to the studies so far, what could be the leadership theory style of the organization such as the Etnan Dig Power and Light? Justify your answer with the evidence from the case study highlighting the main features of the leadership theory you have selected. Okay. அப்ப அதாவது வந்து இங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா நாங்க இப்ப இதுவரை படிச்ச பல்வேறு தலைமைத்துவ கோட்பாட்டுல வந்து எட்னா மற்றும் டீப் பவர் லைட் நிறுவனத்தின் வந்து தலைமைத்துவ கோட்பாடு பணி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா. ஸோ இப்போ அந்த நிறுவனம் அந்த 2 நிறுவனத்திலையும் வந்து தலைமைத்துவ கோட்பாடு பணிகள் வந்து எப்படி காணப்படுதுன்னு சொல்லி
கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து நாங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைத்துவ கோட்பாட்டின் வந்து முக்கிய அம்சங்கள் என்ன? அதாவது சிறப்பு அம்சங்கள் என்னதுன்னு சொல்றதுக்காக அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த 3வது கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து லீடர்ஷிப். அப்ப 2வது கொஸ்டின் வந்து ஒரு காமனான கொஸ்டின் ஒண்ணு தான். ஓகேயா? அதாவது வந்து அந்த கேஸ் ஸ்டடீஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஒரு காமனான ஒரு கொஸ்டின் தான். ஆனா இந்த 3வது கொஸ்டின் வந்து லீடர்ஷிப் தியரிய பத்தி சொல்றாங்க. சரியா? ஸோ அது வந்து நாங்க அடுத்த அந்த டுவர்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட் படிச்சு முடிஞ்ச பிறகு அடுத்ததா படிக்க வேண்டியது தான் இந்த லீடர்ஷிப் தியரின்னு சொல்லி இருக்கு. அதுதான் அந்த என்டர்பிரனர்க்குள்ள தான் அந்த லீடர்ஷிப் தியரியும் வருது. ஓகே. ஸோ அப்ப ஓகே. ஓகே. இந்த லீடர்ஷிப் தியரியில வந்து லீடர்ஷிப் தியரிஸ் வந்து நெறைய இருக்கு. சரியா? அது நான் என்னென்ன லீடர்ஷிப் அதுகள் எல்லாமே வந்து நான் ஓவராலா வந்து நான் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க நார்மலா லெவல் 3லயும் வந்து பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மென்ட் படிக்கக்குள்ள லீடர்ஷிப் தியரிஸ் படிச்சிருப்பீங்க. சைக்காலஜிக்குள்ளயும் வந்து லீடர்ஷிப்ப பத்தி படிச்சிருப்பீங்க. சரியா? மேனேஜரியல் என்ன சொல்றது? ஆர்கனைசேஷன் பிஹேவியர்லயும் வந்து லீடர்ஷிப்ப பத்தி படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜபிள் அதுல இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இப்ப நாங்க இந்த நியூ டைமென்ஷன்ல வந்து இந்த லீடர்ஷிப் தியரிய வந்து படிப்போம். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு தேவையான லீடர்ஷிப் தியரி எந்த லீடர்ஷிப் தியரி சூட்டபிள் ஆகுதோ, நான் அந்த லீடர்ஷிப் தியரிய மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கொண்டு போறேன். சரியா? ஓகே. அப்ப அதுல வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ அடுத்தது இல்லாம என்னது? ஓகே. பாருங்க இந்த டைப் ஆஃப் லீடர்ஷிப்னு சொன்னா நெறைய இருக்கு. பாருங்க ட்ரெடிஷனல் லீடர்ஷிப், லெக்டிமேட், எக்ஸ்பர்ட், கரிஸ்மேட்டிக், இன்ஃபார்மல் லீடர்ஷிப்னு சொல்லி நெறைய இருக்கு. இந்த அப்ரோச்சஸ் லீடர்ஷிப்ல தான் டைரக்ட் பிஹேவியரல், கன்டிஜென்சி அண்ட் சிச்சுவேஷனல், கன்டெம்பரரி அப்ரோச்சஸ் அது ஓவரால் லீடர்ஷிப் தியரி. சரியா? சிச்சுவேஷனல் தியரி. ஸோ அந்த தியரிஸ்க்கு ஏத்த மாரி லீடர்ஷிப்பும் இருக்கு. சரியா? ஸோ இப்ப இதுல வந்து மெயினா வந்து இந்த கன்டெம்பரரி அப்ரோச்சஸ்ல வந்து அதாவது கன்டெம்பரரி அப்ரோச்சஸ்ன்னு சொன்னா, தற்காலத்துல வந்து நடைமுறையில வந்து பெ பெரிதுமே யூஸ் பண்ற இந்த அப்ரோச்சஸ் மெத்தட் தான் கன்டெம்பரரி அப்ரோச்சஸ் மெத்தட். சரியா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு தியரி படிப்பிக்கக்குள்ள நான் தெளிவா இதெல்லாம் நான் ஏ டூ இசட் இன்டீட்டா படிப்பிக்கிறேன். ஸோ அசைன்மென்ட்க்கு நான் உங்களுக்கு மெயினா சொல்றேன். அந்த கன்டெம்பரரி அப்ரோச்சஸ்க்குள்ள வாரது வந்து தான் இந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் எல்லாம் இருக்கு. சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான தேவையான ஆன்சர் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்னு சொல்றாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்னு சொல்லி. ஓகேயா? ஓகே. இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்னு சொல்லக்குள்ள வந்து ஆ ஓகே. ஸோ இதெல்லாம் நான் நோட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணி தான் இருக்கேன். ஸோ நீங்க வந்து ஏற்கனவே நான் எக்ஸஸ் குடுத்தவங்க வந்து நீங்க நோட்ஸ்ங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் தெளிவா ஓகே. ஓகே. பாருங்க. இது வந்து இந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். அப்ப எங்களுக்கு இந்த அந்த கொஸ்டினுக்கான நாங்க ஆன்சர் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு தேவையான லீடர்ஷிப் மெத்தட் தான் என்னதுன்னு சொன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். பாருங்க அது முக்கியமா தேவை எந்த லீடர்ஷிப்னு சொல்லி எங்கள கேட்டிருக்காங்க. ஸோ அத கண்டிப்பா நாங்க அத வந்து மெயினா நாங்க மென்ஷன் பண்ணி காட்டணும். அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்னு சொன்னா, திஸ் லீடர்ஷிப் டிஃபைன்ட் பை த work-based exchange relationship. In this relationship, leader to promote the
alignment by providing the fair the extrinsic reward and appealing to the intrinsic motivation all the collaborate the extrinsic and intrinsic னு சொல்லி சொன்னா உள்ளக ரீதியான காரணிகள் வெளியக ரீதியான காரணிகள் சரியா அதாவது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்ல வந்து ஒர்க் பேஸ் அடிப்படையா வந்து வேலையை அடிப்படையா வச்சுக்கொண்டு அப்ப அதுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி டைம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க சொன்னோம் ஸோ அந்த ஒர்க் பேஸ் அடிப்படையா வச்சு கொண்டு போற லீடர்ஷிப் தியரி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சரியா டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா எக்கனாமிக்கல் பேஸ் அதாவது செலரியை பேஸ் பண்ணி வைக்க அடிப்படையா வச்சு கொண்டு போற லீடர்ஷிப் சரியா அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்னு சொல்லி சொல்லும் பொழுது அது எப்படி இந்த கேஸ் ஸ்டடியோட வந்து சூட் ஆகுதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம் அதாவது வந்து இந்த எங்களுக்கு தந்த இந்த 2 வகையான உதாரண நிறுவனங்கள் இருக்குத்தானே எட்னா மற்றும் டியூக் பவர் லைட் அப்ப அந்த 2 நிறுவனங்கள்ல தலைமைத்துவ அணுகுமுறையின் அடிப்படையில வந்து மிகவும் பொருத்தமான தலைமைத்துவம் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் சரியா எட்னா மற்றும் டியூக் பவர் லைட் நிறுவனத்துல காணப்படுகிற தலைமைத்துவ பாணியானது வந்து அதாவது வந்து இந்த நல்லா ஒத்து போகுது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரெண்டுக்குமே வந்து ஒரே விதமான ஒரு தலைமைத்துவம் தான் காணப்படுதுன்னு சொல்லி அங்க சொல்றோம் அதாவது வந்து அது ஏன் அங்க ஒத்து போகுதுன்னு சொல்லி அங்க சும்மா ஒரு ஒன் வேர்ட் லைன்ல நாங்க சொல்றதுன்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து அங்க காணப்படுகின்ற தேவைகள் தனிப்பட்ட மேம்பாடு மற்றும் தனிப்பாட்டு தேவைகளை வந்து நிவர்த்தி செய்யறது மூலம் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகளை ஊழியர்கள் அதாவது எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்றதுக்காக ஊழியர்களை ஊக்குவிக்கவும் வந்து இந்த கோட்பாடு வலியுறுத்தப்படுது அவங்களுக்கு தேவையான ஒர்க் டைம் ஷெட்யூல் இருக்குது ஸோ அவங்கள ஆத்தோரைசேஷன் அதிகாரங்கள் வழங்குறாங்க ஸோ அவங்களுக்கான ஃபிளெக்சிபிலிட்டி ஒர்க்கிங் அவர் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயம் இப்படி இருக்கக்குள்ள வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் தான் அங்க மெயினா சூட் ஆகுது ஸோ அப்ப இதுல வந்து நன்மைகள் வந்து கேட்டிருக்காங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லீடர்ஷிப்ல வந்து கேரக்டரிஸ் அப்ப மெயினா வந்து கேரக்டரிஸ்ன்னு சொல்ல பார்க்கக்குள்ள வந்து அதாவது வந்து இண்டிவிஜுவலைசேஷன் கன்சிடரேஷன் சரியா அடுத்தது இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷன் அடுத்தது இன்டெலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் அடுத்த விஷயம் ஐடியலைசேஷன் இன்ஃப்ளூயன்சர் இப்போ இந்த 4 கேரக்டரிஸும் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்ல இருக்க கேரக்டரிஸ் இந்த 4 கேரக்டரிஸையும் வச்சு அந்த கேஸோட வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் இன்டீட்டலா தொடர்பு படுத்தி எழுதணும் அப்ப முதலாவது வந்து பாருங்க அதுதான் நான் எவிடன்ஸ் ஃப்ரம் த கேஸ் ஸ்டடி அந்த கேஸ் ஸ்டடிஸ்ல வந்து என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுறோம் அதாவது வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்ல வந்து இண்டிவிஜுவலேஷன் கன்சிடரேஷன் என்னது ஸோ அதுக்கான வந்து அந்த கேஸ்ல வந்து அது எப்படி ரிலேட்டட் ஆகுது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்ல வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் தான் ஒரு கேரக்டர் தான் இந்த இண்டிவிஜுவலைசேஷன் கன்சிடரேஷன் சொல்லி சொல்றாங்க அதாவது வந்து அதாவது வந்து இந்த புதுமை மற்றும் மாற்றத்தின் சூழலை வளர்க்கும் பொழுது அதாவது வந்து இப்போ நாங்கள் ஒரு விஷயம் வந்து செய்யும் பொழுது லீடர்ஸ் ஹூ இன்ஸ்பயர் த மோட்டிவ் அண்ட் ஸ்டிமுலேட் ஃபாலோவர்ஸ் அச்சீவ் த எக்ஸ்ட்ரானரி அவுட்கம் அதாவது வந்து என்னைக்குமே வந்து இந்த லீடர்ஸை வந்து ஃபாலோ பண்றவங்களை தான் நாங்கள் ஃபாலோவர்ஸ்னு சொல்லி சொல்றோம் அதாவது வந்து தலைவர்களை பின்பற்றுபவர்களை தான் நாங்கள் ஃபாலோவர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது வந்து இப்போ லீடர்ஸ்னு சொல்றவர் வந்து புதுமையான மாற்றங்கள் புதிய சூழல்களை நோக்கி வந்து அதாவது அசாதாரணமான விளைவுகளை வந்து என்ன சார் அசாதாரண விளைவுகளை வந்து அடைகிறதுக்காக தொடர்பவர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தான் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா இந்த தலைவர்கள் வந்து தலைமை தாங்குறாங்க அவங்களை பின்தொடர்றவங்க தான் வந்து நாங்க இந்த ஃபாலோவர்ஸ்னு சொல்லி சொல்றோம் அப்ப அதே மாதிரி தான் அந்த எட்னா நிறுவனமா இருக்கலாம் இந்த டியூக் பவர் லைட் நிறுவனமா இருக்கலாம் ஸோ அந்த 2 நிறுவனம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் தியரியை தான் ஃபாலோ பண்றாங்க அந்த நிறுவனத்தில் இருக்க எம்ப்ளாயிஸ் தான் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க அவங்கள தான் நாங்க ஃபாலோவர்ஸ்னு சொல்லி சொல்றோம் அப்போ முதலாவது இண்டிவிஜுவலைசேஷன் கன்சிடரேஷன் அதாவது தனிப்பட்ட கருத்து தனி நபர் ஒருத்தரோட கருத்து அதாவது வந்து ஒருத்தர் வந்து வழிகாட்டியா செயல்படுவதன் மூலமா இப்ப அந்த 2 நிறுவனம் வந்து ஒரு நபருக்கு வந்து வழிகாட்டியா செயல்படுவதன் மூலமா வந்து ஒரு நபர்ட வளர்ச்சியில வந்து அவர் என்ன செய்யலாம்னு சொன்னா கவனம் செலுத்தலாம் ஒரு நபர்ட வளர்ச்சியில வந்து தலைமைத்துவ அதாவது அவருடைய தேவையில வந்து அவருடைய சிறப்பு கவனம் செலுத்த முடியும் சரியா அதாவது வந்து தனிப்பட்ட பரிசீலனை செய்தல் ஊழியர்களோட சாதனைகள் அவங்களோட பயிற்சி அவங்களுக்கு என்னென்ன பயிற்சி தேவை அவங்களை எப்படி நாங்க கைட் பண்ணணும் ஸோ அவங்க என்ன விஷயங்களை வந்து பின்பற்றணும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றது தான் இந்த என்ன சொல்ற இண்டிவிஜுவலைஸ்ட்
கன்சிடரேஷன் சொல்லி சொல்றது. அப்ப இந்த வழக்கோட தொடர்புபட்டு இந்த கேஸோட வந்து நாங்க என்ன பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த எட்னா நிறுவனத்துல வந்து பணியாளர்களுக்கு வந்து அதாவது வேலை வாரத்தை வந்து குறைக்கிறது, அவங்க அந்த தொழில்முறை பொறுப்புகளை வந்து சிறப்பா சமநிலைப்படுத்தி அந்த வேலை நேரத்தை சுருக்குறது. ஸோ அவங்களுக்கு அந்த வேலையில வந்து என்ன சொல்றது, அவங்களாம் முன்வந்து வேலை செய்யறதுக்கான அந்த ஊக்கப்படுத்தலை கொண்டு வரதெல்லாம் அந்த உதாரணமா வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த டீப் பவர் லைட்ல வந்து அந்த நிறுவனத்துல வந்து அந்த தனி நபர்களை வந்து கருத்துல கொண்டு இப்ப பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து வேலையில பிள்ளைகளை வந்து பாக்குறதுக்காக வந்து ஒரு டே கேர் ஒன்று கொண்டு வராங்க, அதாவது குழந்தை பராமரிப்பு மையம் ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இது வந்து அந்த தனிநபர்கிட்ட வந்து அடிப்படையை வந்து அங்க ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது எவிடன்ஸ் ஃப்ரம் த கேஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்லி நீங்க இந்த ரெண்டையும் வந்து சொல்லணும், 2 நிறுவனத்தையும் பத்தி. அடுத்தது இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷன், அதாவது வந்து ஊக்கப்படுத்துதல். அதுதான் ஒரு தனி ஊக்கப்படுத்துதல்னு சொல்லி, அதாவது வந்து ஒரு தலைவர்கிட்ட வந்து தெளிவான மற்றும் கவர்ச்சிகரமான பார்வை வந்து ஊழியர்கிட்ட வந்து உற்சாகத்தையும் வந்து அர்ப்பணிப்பையும் வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஒரு ஊழியர் ஒரு தலைவர் வந்து ஊழியர்களை நல்ல சிறப்பான முறையில கொண்டு நடத்துறாருன்னா, வழி நடத்துறாருன்னு சொன்னா ஊழியர்கள் வந்து என்ன செய்வான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து மோட்டிவேஷன் ஆகுவாங்க. ஸோ அந்த உத்வேகம் தரும். அவங்க வந்து தலைவர் வந்து தெளிவான அதாவது வந்து சிறந்த முறையில வந்து அவங்கள வழி நடத்தி கொண்டு போறாரு, அவங்க மேல வந்து கண்ணும் கருத்துமா இருக்காரு, அவங்களோட விஷயங்கள்ல வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை ஊக்கப்படுத்துறாரு. ஸோ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அவங்க என்ன செய்வாங்க, இன்ஸ்பயர் ஆகுவாங்க. ஸோ இதை வந்து நாங்க அந்த கேஸ் ஸ்டடியோட வந்து பார்க்கக்குள்ள வந்து பிளெக்சிபிலிட்டி, அதாவது வந்து ஒரு பிளெக்சிபிள் வழங்குறது, திறமையான ஊழியர்களை வந்து அதாவது வந்து திறமையான ஊழியர்களை வந்து தக்க வச்சு கொள்றதுக்காக நிறுவனம் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி அவர் வழங்குறது, ரிமோட் ஒர்க் கண்ட்ரோல் கொண்டு வரது, அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வரது எல்லாமே. சரியா? இந்த அப்படி கொண்டு வந்தோம்னா அந்த நிறுவனத்துல வந்து என்னது எப்சென்டிசம், அதாவது வந்து நிறுவனத்தை விட்டு வெளியேற தன்மை வந்து ஊழியர் குறைஞ்சிட்டாங்க, புதிய ஊழியர்கள் வந்து உள்வாங்கிறது வந்து குறைய தொடங்கிடுச்சு. ஸோ இது வந்து அது ஒரு அந்த கேஸ் ஸ்டடியோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா வந்து நாங்க அங்கே பார்க்கலாம். அப்ப அந்த டீப் பவர் லைட்ல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா அந்த வேலை அட்டவணை மற்றும் அதாவது பல அந்த ஷிஃப்ட் எல்லாம் வந்து நாங்க சேஞ்ச் பண்ணக்குள்ள வந்து அவங்க வந்து அதிகளவு நிறுவனத்தோட வந்து விசுவாசமா இருக்கிறாங்க. அப்ப அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. ஸோ இதன் மூலமா வந்து நிறுவனத்துல அதிக அளவு வந்து அவங்க வந்து அவங்களா வந்து முன்னின்று செயற்பட்டு வேலை செய்யறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து அங்கே இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷன் சொல்லி நாங்க சொல்றோம். ஓகே. ஸோ அதுதான் இந்த இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷனுக்கான எவிடன்ஸ் சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இன்டெலெக்சுவல் ஸ்டிமுலேஷன், அதாவது வந்து இந்த இன்டெலெக்சுவல்னு சொல்லி சொன்னா அறிவு சார்ந்த தூண்டுதல். அதாவது தற்போதுள்ள விதிமுறைகள் சவால்கள் எல்லாத்தையும் புதிய யோசனைகள் அதன் மூலமா வந்து அவங்க படைப்பாற்றலை உருவாக்குறது. இப்ப நாங்க ஒரு எம்ப்ளாயி வந்து ஓகே ஒரு பிளெக்சிபிலிட்டி அவர் கேட்கிறான்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து நல்ல ஒரு அறிவா வேலையை செய்யக்கூடியவராக இருந்தார். நாங்க சொன்னோம் அதாவது வந்து ஒருத்தர் வந்து உடலியல் ரீதியா வேலை செய்யறதை விட அவர் உளவியல், அதாவது வந்து நாங்க என்ன சொல்றது அந்த பார்ட்டிசிபேட்டிவ் அவர் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனவர்னு சொல்லி நாங்க நிறுவனத்துல பார்க்கணும். அதுதான் வந்து இங்க என்ன சொல்றது வந்து இந்த என்ன சொல்றது இன்டெலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் சொல்லி சொல்றது, அதாவது அறிவு சார்ந்த தூண்டுதல்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த தலைவர்கள் வந்து படைப்பாற்றல்கள் மற்றும் புதுமையான விஷயங்களை வந்து அவங்க மோட்டிவ் பண்ணணும். அதாவது வந்து இப்போ அந்த நிறுவனத்துல பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அந்த எம்ப்ளாயிஸ் வந்து சுயமா ஏதாவது ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க, சுயமா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்கன்னா அந்த தலைவர் லீடர்ஸ் வந்து அதுக்கு வந்து என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். அப்ப இந்த எட்னா மற்றும் அந்த நிறுவனம் ரெண்டுலயுமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதாவது நார்மலா 9 to 5 o'clock வந்து வேலை நேரத்தை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ நீங்க வந்து பகுதி நேர வேலை, அப்புறம் அந்த ஒர்க் ஷேரிங், அப்புறம் வந்து பிளெக்சிபிலிட்டி ஒர்க் ஷெட்யூல், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதன் மூலமா வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து ஒரு முற்போக்கான ஒரு விஷயத்தை வந்து சிந்தனை கலாச்சாரத்தை வந்து தூண்டுறாங்க. ஓகே இப்ப எம்ப்ளாயி வந்து கண்டிப்பா 8 to 5 தான் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யணும்னு இல்லை, நீ 9க்கு வேலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நீ அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணா சரி. அதுதாங்கன்னு எதிர்பார்க்கணும். கண்டிப்பா ஒரு எம்ப்ளாயி வந்து 8 to 5 ஒர்க் பண்ணணும், அப்படி இல்லாட்டி கண்டிப்பா 8 to 5 வந்து அந்த ஆபீஸ் வந்து வேலை செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாறுபட்ட விஷயமும் இல்லை. ஸோ அப்ப அந்த 2 நிறுவனம் அதுதான் இங்க நாங்க சொல்றோம் போத் எட்னா அண்ட் டீப் பவர் லைட் 9 to 5 ஒர்க் மோட்ல வந்து இல்லாம செஞ்சுட்டு பார்ட் டைம் ஜாப் ஷேரிங் அண்ட் பிளெக்சிபிள் ஒர்க் ஷெட்யூல்ல வந்து கொண்டு வரோம். அடுத்தது ஐடியலைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வந்து செல்வாக்கு.
இது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா அந்த தலைவர்கள் வந்து அந்த நெறிமுறைகள் தரங்களோட வந்து முன்மாதிரியா செயற்படுறாங்க. அதாவது வந்து அந்த தலைவரை பின்பற்றி தான் வந்து என்ன செய்வான்னு சொன்னா அதன் ஊழியர்கள் வந்து தலைவரை தான் பின்பற்றுவாங்க. அந்த நாங்க ஃபாலோவர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். லீடர்ஸை வந்து பின்பற்றுபவர்களை தான் ஃபாலோவர்ஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப அது வந்து இந்த ஐடியலைசேஷன் இன்ஃப்ளூஷன் சொல்லி சொன்னா வந்து இலட்சியப்படுத்தப்பட்டது. அதாவது வந்து ஒரு ஒரு நோக்கத்தோட செயற்படுறது. உதாரணத்துக்கு வந்து ஓகே நாங்க வந்து ஆர்கனைசேஷன் வந்து எதிர்காலத்துல எந்த அளவுக்கு கொண்டு போகணும், எதிர்காலத்துல எப்படி செயற்படணும், எப்படி இயங்கணும், அப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த ஊழியர்கள்ட அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கொண்டு அவங்களுக்கு வந்து சுதந்திரமா வந்து அவங்கள வந்து தக்க வச்சு கொள்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணும், ஸோ அவங்களோட நலனுக்காக வந்து என்னென்ன விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி அந்த நிறுவனங்கள் வந்து செயற்படுது. ஸோ குடும்பத்துக்கு வந்து ஸோ இதன் மூலமா வந்து நாங்க சொன்னோம் அந்த ஆர்கனைசேஷன் ஃப்ரெண்ட்லி ஒர்க்னு சொல்லி நான் நான் சொல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கம்பெனிஸ்னு சொல்லி அந்த நாமத்தையும் வந்து உருவாக்கி கொண்டது வந்து இது நேரத்தான். ஸோ சரியா அப்ப அதுக்கான விஷயங்கள் வந்து அந்த நிறுவனம் வந்து எம்ப்ளாயிஸோட வந்து எவ்வளவு வந்து எவ்வளவு ஒன்றிணைஞ்சு இருக்காங்க, எவ்வளவு வந்து ஆர்கனைஸ்டா இருக்காங்கன்னு சொல்லித்தான். சரியா அதே மாதிரி தான் இந்த டியூக் பவர் நிறுவனம் வந்து அந்த குழந்தைகள் பராமரிப்பு மையத்தை உருவாக்கி அவங்க வந்து விரும்பத்தக்க ஷிப் முறைகளை வந்து வழங்குறது, ஸோ அவங்களுக்கான அதிகாரங்களை வழங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா ஸோ இதுகள் வந்து நாங்க சொன்ன உதாரணங்கள். ஸோ அதே மாதிரி வந்து இப்ப நாங்க இந்த அப்படி இல்லாட்டி நீங்க இதை வந்து இப்படியும் செய்யலாம். இந்த எட்னா எவிடன்ஸ் ஃப்ரம் த கேஸ் ஸ்டடின்னு சொல்லிட்டு எட்னா நிறுவனத்துல வந்து அந்த நாங்க சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் கேரக்டரிஸ்னால வந்து எப்படி எட் ஆகுது. அதே மாதிரி இந்த டியூக் பவர் அண்ட் லைட் எவிடன்ஸ் வந்து எப்படி இந்த 4 விதமான பண்புகளோடு வந்து தொடர்பு படுதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். சரியா அப்ப அதையும் நாங்க பார்த்து கொண்டு போவோம். அப்ப இந்த எட்னா நிறுவனத்துல வந்து இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷன் சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து அந்த தலைமை நிர்வாக அதிகாரிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அதிக அளவு அந்த பணியாளர்களோட நலன் நலன் அவங்களோட அந்த வாடிக்கையாளர் திருப்தியில கவனம் செலுத்துறாங்க. நிறுவனத்தின் அது வந்து அதாவது என்ன சொல்றது தனிப்பட்ட அனுபவங்கள் ஊக்கம் அளிக்கிற செயற்பாடு அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க. அதுதான் இஸ் இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷன் சொல்றது. அடுத்தது வந்து இன்டெலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் சொன்னா புதுமையான அதாவது வந்து என்ன சொல்றது சுகாதார தியான வகுப்புகள் அந்த மாதிரியான விஷயங்களை வந்தெல்லாம் கொண்டு வரலாம். பாரம்பரிய சுகாதார அணுமுறைகளுக்கு அப்பால் வந்து ஊழியர்களை வந்து நாங்க எப்படி ஊக்கப்படுத்தலாம்னு சொல்லி கொண்டு வரலாம். அடுத்தது வந்து இண்டிவிஜுவலைசேஷன்னா தனிப்பட்ட பரிசோதனை, அதாவது தலைமைத்துவ பாணியில வந்து அந்த ஊழியர்கள் வந்து எப்படி வேலை செய்யறாங்க, ஸோ அவங்களோட என்ன குறைபாடுகள் இருக்கு, என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கருத்தில் கொள்றாங்கன்னு சொல்லி சொல்லலாம். சரியா ஸோ அடுத்தது வந்து என்னது ஐடியலைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வந்து தனிப்பட்ட அந்த ஊழியர்கள்ட்ட இருந்து அவங்களோட தனிப்பட்ட விதத்துல வந்து அவங்கள நல்லா கவனிச்சு செயற்படுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. சரியா ஸோ இதுவும் வந்து அந்த கேஸ் ஸ்டடிஸோட வந்து தொடர்பு படுறதுதான். இது வந்து காமனா இப்ப அந்த நிறுவனத்துல இருக்கு. இது வந்து ரியல் எக்ஸாம்பிளா வந்து நாங்க கருதலாம். சரியா ஸோ இப்ப நீங்க இந்த ரியல் எக்ஸாம்பிள் வந்து எழுதக்குள்ள வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த கூகுள் சர்ச் பண்ணி இப்ப இந்த எட்னா நிறுவனத்தை பத்தி என்னென்ன அவங்க கரண்டா என்னென்ன என்னென்ன செய்யறாங்க, ஸோ என்னென்ன புதிய விஷயங்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நான் இங்கே உதாரணமா போட்டிருக்கேன். அது வந்து சிஇஓ த மார்க் பெட்டோலியன் வந்து அவர் என்னென்ன விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு, ஸோ அந்த லீடர்ஷிப்போட வந்து நான் தொடர்பு படுத்தியாங்கன்னு நடைமுறை உதாரணத்தோட இங்கே முன் வச்சு இருக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த டீப் பவர் லைட்லையும் வந்து அதே மாதிரி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா இவங்களோட தலைமைத்துவம் வந்து என்னதுன்னா உற்பத்தியில நிலைத்தன்மை மற்றும் புதிய விஷயங்களை வந்து வெளிப்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. அதுதான் இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷன். அடுத்தது இன்டெலெக்சுவல் மோட்டிவேஷன் சொன்னா நிறுவனத்துல வந்து தொழில்நுட்பங்கள் முன்னேற்றம், அப்புறம் அந்த அதாவது என்ன சொல்றது இப்ப இவங்க வந்து அந்த மின்சக்தி உற்பத்தி தானே, அப்ப அந்த புதிய முதலீடுகள் செய்யறது, புதிய ஆற்றல்களுக்கான புதிய பிரச்சனைக்கான தீர்வு வழங்குறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கன்சிடர் பண்றாங்க. அடுத்தது இண்டிவிஜுவல் கன்சிடரேஷன் சொல்லக்குள்ள வந்து
இந்த பணியாளருக்கான தொழில்முறை மேம்பாடு, பயிற்சி திட்டங்கள்ல கவனம் செலுத்துறது, அவங்களோட தனிப்பட்ட திறமை, தொழில் வளர்ச்சிய அங்கீகரிச்சு அவங்களுக்கான ப்ரொமோஷன் குடுக்குறது, அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து ஐடியலைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொன்னா, செல்வாக்கு. அதாவது அந்த தலைவர்கள் வந்து கார்ப்பரேட் சமூக பொறுப்பு, அந்த நெறிமுறைகள், அந்த முன்மாதிரியான செயல்படுறதுக்கான அந்த பாராட்டு வழங்குறது, இப்ப அவங்களுக்கான ரெகக்னைசேஷன் அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க. சரியா? சரி. நாங்க இத மட்டும் எழுதிட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா எங்களுக்கு கொஸ்டின்ல வந்து கேட்குறாங்க என்னதுன்னா, ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியும் கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க? ரியல் என்ன சொல்றது? தியரி யூ ஹேவ் செலக்டட். பாருங்க. The leadership theory organizes such as the attentive power like justify your answer with the evidence from the case. இப்ப நான் அந்த கேஸ் ஸ்டடீஸோட ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்ப மெயின் ஃபீச்சர்ஸா வந்து நாங்க இதுகள ரோல் மாடலிங் இது வந்து நான் எக்ஸ்ட்ராவா தந்திருக்கேன். ஓகே. நீங்க ரீட் பண்ணி அந்த விஷயத்த வந்து எட் பண்ணணும்னா எட் பண்ண முடியும். அதாவது வந்து இங்க இப்ப முதலாவது விஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்லக்குள்ள வந்து இந்த 2 நிறுவனமே வந்து ஊழியர்களுக்கு வந்து மோட்டிவேஷன் அதாவது வந்து ஒரு மெயினா மோட்டிவேஷன் ஒண்ணு இருக்கணும்னு சொல்லி அந்த வொர்க் ஷெட்யூல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றது அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கன கன்சிடர் பண்ணி இருக்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து என்கரேஜ்மென்ட் இன்னோவேஷன் அதாவது 2 நிறுவனங்கள் வந்து புதிய கலாச்சாரங்கள, அறிவுசார் தூண்டுதல் அதாவது வந்து புதிய திட்டங்கள வந்து கொண்டு வாரது அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து இப்ப பெர்சனலைஸ் அப்ரோச்சஸ்னா தனிப்பயனாக்க முறைகள்னு சொன்னா, அ அவங்களுக்கான வந்து என்ன சொல்றது? அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து கவனம் செலுத்துறது. ஸோ அந்த 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 சில்ட்ரன்ஸ் கேரிங் அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து அங்க இன்க்ளூட் பண்றத தான் அதுல சொல்றாங்க. அடுத்தது வந்து ரோல் மாடலிங். அப்ப ரோல் மாடலிங்ன்னு சொன்னா, அந்த 2 அமைப்பில் உள்ள தலைவர்கள் வந்து முன்மாதிரியா செயல்படுறாங்க. அப்ப அந்த 2 அதாவது வந்து அ என்னது? அதிக அளவு அந்த எம்ப்ளாயீஸ வந்து என்கரேஜ் பண்றது எப்படி? எம்ப்ளாயீஸ எப்படி கன்சிடர் பண்றது? அந்த மாரியான விஷயத்துக்கு வந்து அவங்க இருக்காங்க. ஸோ ஆகவே வந்து ஊழியர்ட அந்த தேவைக்கான இந்த ஸோ, இந்த ஊழியர்கள்ட வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த நிறுவனங்கள் 2 வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ, இதுக்காக தான் வந்து நாங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் வந்து ரொம்ப சூட்டபிள் ஆகுதுன்னு சொல்றோம். சரியா? ஸோ, நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாம டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்பையும் போடலாம். ஸோ, அப்படி போடக்குள்ள அதுக்கான ஜஸ்டிஃபை குடுக்கணும். ஆனா மோஸ்ட்லி வந்து சூட்டபிள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் தியரி தான் இதுக்கு சூட் ஆகுது. ஓகேயா? சரி. அடுத்தது கொஸ்டின் 4. கொஸ்டின் போல சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் நாட் ட்ரீட்டிங் எவ்ரிஒன் ஆன் த சேம். இது வந்து காமனான கொஸ்டின் வந்து. அதாவது வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறாங்க வந்து எல்லாரையும் வந்து நாங்க சமமான முறையில வந்து நடத்தணும்னு சொல்ற அவசியம் இல்லன்னு சொல்லி. நாட் ட்ரீட்டிங் எவ்ரிஒன் த சேம். த ஆர்கனைசேஷன் டிஸ்கஸ் இன் த அபௌட் த கேஸ் ஸ்டடி. அந்த கேஸ் ஸ்டடீஸ வச்சு டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. ஜஸ்டிஃபை யுவர் வியூ எவாலுவேட்டிங் த ப்ரூஃப்ஸ் அண்ட் the pros and cons the practicing such management philosophies in organization அதாவது வந்து இந்த pros and cons னு சொல்றது நன்மையும் வந்து சொல்லணும் தீமையும் வந்து சொல்லணும் அந்த 2லயுமே ஓகேயா அப்ப ஒரு நிறுவனத்துல not treating everyone the sameன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க எல்லாரையும் வந்து சமனா வந்து கவனிக்க தேவையில்லைன்னு சொல்லி தற்காலத்துல சொல்றாங்க அந்த கூற்று வந்து ஏற்றுக்கொண்ட விஷயமா தான் காட்டுது இருந்தாலுமே வந்து அந்த விஷயம் வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானதுன்னு சொல்லி சொன்னா நாங்க அதை வந்து ஒரு ஒரு மொடரேட் லெவல் ஒரு நடுநிலையா வச்சுதான் ஆராயணுமே தவிர நாங்க என்ன சொல்றது நாங்க யாரையும் சமனா நாட் ட்ரீட்டிங் ஃபார் எவ்ரி ஒன் அட் த சேம்னு சொல்லக்குள்ள வந்து நன்மையான விஷயங்களும் இருக்கு அதே நேரத்துல வந்து தீமையான விஷயங்களும் காணப்படுது அதாவது வந்து நிறுவனம் வந்து எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி வந்து நடத்துறது இல்ல சரியா அப்ப அது பற்றிய கருத்துன்னு சொல்லக்குள்ள வந்து அனைவரையும் வந்து ஒரே மாதிரியாக நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுதான் வந்து சரியான விஷயம் அனைவரையும் வந்து ஒரே மாதிரியா வந்து நடத்தக்கூடாது இது உங்களோட ஒப்பீனியன் நீங்க என்ன நடத்தலாம்னு கூட சொல்லலாம் நடத்தலாம்னு கூட சொன்னாலும் நன்மை தீமை சொல்லணும் நடத்த முடியாதுன்னு சொன்னாலும் நன்மை தீமையை சொல்லணும் இப்ப நடத்தலாம்னு சொன்னா அப்ப அதன் நன்மை என்ன அதன் தீமை என்ன நடத்த முடியாதுன்னு சொல்லி சொன்னா அப்ப அதை நடத்த முடியாட்டி அதன் நன்மை என்ன இருக்கும் தீமை என்ன இருக்கும்னு சொல்லி 2 விஷயமும் சொல்லணும் அப்ப
இப்ப இப்போ நார்மலா வந்து எந்த கருத்துப்படி நாட் ட்ரீட்டிங் எவ்ரிஒன் டு த சேம். அப்ப சாதாரணமா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கீங்க ஆஸ் எ எம்ப்ளாயி இன் யுவர் ஆர்கனைசேஷன். அப்ப அப்படி ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கக்குள்ள வந்து உங்கள வந்து நீங்க வந்து நல்லா வேலை செய்றீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. இதே உங்களோட இருக்க இன்னொரு கொலீஜஸ் ஒருத்தவர் வந்து இன்னொரு கொலீஜஸ் அவர் வந்து என்ன செய்றாருன்னு சொல்லி சொன்னா, ஒழுங்கா வேலை செய்றதுல அப்சென்டிசம் கூடயா இருக்கு. ஸோ அவருக்கும் ப்ரமோஷன் குடுக்குறாங்க, உங்களுக்கும் ப்ரமோஷன் குடுக்குறாங்க. நீங்க ஒரு நேரம் சொல்லலாம், ஓகே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு தானே, எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ அவருக்கு குடுத்தாலும் ஒண்ணு, குடுக்காட்டி ஒண்ணுன்னு. பட் அங்கன நீங்க யோசிங்க, ட்ரீட்டிங் எவ்ரிஒன் அட் த சேம்ன்னு சொல்லி சொல்றதுக்குள்ள வந்து, அவருக்கும் அங்கன சேலரியோ, ப்ரமோஷனோ குடுக்கக்குள்ள, நீ உங்களுக்கான குடுக்கறது சம்டைம்ஸ் ஒரு அடுத்த கட்ட ஒரு உச்ச ஒரு என்ன சொல்றது, ஒரு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லாம போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஒருத்தருக்கு சம்டைம்ஸ் ப்ரமோஷன் குடுக்கக்குள்ள குடுக்குற சேலரி இன்கிரிமெண்ட் வந்து, அந்த ஆர்கனைசேஷன்ல 2 பேருக்கு நாங்க சேலரி இன்கிரிமெண்ட் வந்து ப்ரமோஷன் குடுக்கக்குள்ள சேலரி இன்கிரிமெண்ட் வந்து என்ன சொல்றது, பட்ஜெட் வந்து அங்கன டிபெண்ட் ஆகும். சரியா? இதெல்லாம் ஆர்கனைசேஷன்ல கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதே நேரத்துல சொல்றோம், நாட் ட்ரீட்டிங் எவ்ரிஒன் ஃபார் த சேம்ன்னு சொல்லி சொல்றோம். நாங்க எல்லாரையும் வந்து ஒரே மாரி கவனத்தில் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. யார் நீங்க நல்லா வொர்க் பண்றீங்களா, உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு சேலரி இருக்கு. அவரு நல்லா வொர்க் பண்றாரா, உங்களுக்கு நல்ல ப்ரமோஷனுக்கு சேலரி இருக்கு. ஏன்னா, ஒரு போட்டிச் சூழல்ல தான் தற்காலத்துல வந்து அது காணப்படுது. ஒரு எம்ப்ளாயினாலும் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனான, நல்ல டேலண்டடான ஆட்கள எடுக்குறாங்களே தவிர, சும்மா ஒரு வேக்கன்சிக்கான அதாவது ஒரு வெற்றிடத்தை நிரப்புறதுக்கான ஒரு நபரை வந்து எடுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல நிறைய நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே காணப்படுகின்ற ஒரு எம்ப்ளாயி வந்து அதிக அளவு சேலரி குடுத்து அந்த நிறுவனத்துல இருந்து அவங்க எடுத்துக்கொள்றாங்க. ஸோ அதனால தான் நாட் ட்ரீட்டிங் எவ்ரிஒன் த சேம் இன் ஆர்கனைசேஷன்னு சொல்லி சொல்றோம். அப்ப, அதாவது எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடாதுன்னு சொல்ற இந்த சிந்தனையில வந்து செயல்படக்குள்ள வந்து, நிறுவனங்கள் வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அதாவது வந்து பல்வேறு வகையான ஆதரவும், அங்கீகாரமும் வந்து இருக்கும். இப்போ ஊழியர்கள்னாலும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, மோட்டிவ் ஆகுவாங்க. நான் நல்லா வேலை செஞ்சா எனக்கு ப்ரமோஷன் இருக்கு. ஸோ அதனால இன்னும் நல்லா வேலை செஞ்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போணும். நான் சேலரிய கூட்டிக்கொள்ளணும். இதே அப்படி இல்லாட்டி, அப்ப ஓகே நான் வேலை செய்யாட்டி எனக்கு இந்த ஆர்கனைசேஷன் ப்ரமோஷன் தருதுன்னா, நான் ஏன் வேலை செய்யணும்? நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யாம, நான் நார்மலா ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்து ப்ரமோஷன எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லலாம். அதனால தான் வந்து நாங்க சொல்றோம், நாட் ட்ரீட்டிங் எவ்ரிஒன் த சேம் இன் ஆர்கனைசேஷன்னு சொல்லி. சரியா? அப்ப இந்த நிறுவனங்கள் வந்து அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்துறது இல்ல. அப்போ ஒரு பணியாளர்ட தனிப்பட்ட தேவை, அவருடைய பலம், அவருடைய அந்த பங்களிப்ப பொறுத்து தான் வந்து நிறுவனங்கள் வந்து அது ஒவ்வொருத்தரையும் வந்து நடத்துற முறை வந்து வித்தியாசமா இருக்கும். அதாவது வேறுபடும்னு சொல்லி சொல்றோம். அப்ப இப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு தனிப்பட்ட வந்து அதாவது வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதன்ட நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதாவது வந்து இதன்ட நன்மைன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, ஒரு வேலை திருப்திய வந்து கணிசமா அதிகரிக்கும் பொழுது, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டியான விஷயங்கள வந்து குடுக்கக்குள்ள வந்து, அவருடைய தொழில் வாழ்க்கைய வந்து சமநிலைப்படுத்த உதவும். அதாவது வந்து அவர் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பெர்சனா உருவாகுவாரு. அப்ப அவர் வந்து நல்ல ஒரு லோயல்டியா இருப்பாரு அந்த நிறுவனத்துக்கு. சரியா? அதுதான் இன்கிரீஸ் த எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் த என்ன சொல்றது? அ அண்ட் த ரிட்டென்ஷன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அந்த அதிகரித்த பணியாளர் திருப்தி வந்து அந்த பணியாளர வந்து நிறுவனத்துல வந்து தக்க வச்சுக்கொள்ளும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நிறுவனம் நல்ல ஒரு எம்ப்ளாயி நல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு மோட்டிவா வொர்க் பண்ற ஒரு பெர்சன் இருந்தா, அவருக்கு நாங்க சேலரி குடுத்து, அவருக்கு நாங்க புரமோஷன் குடுக்கக்குள்ள வந்து, அவரு நிறுவனத்துல வந்து நிரந்தரமா காணப்படுவார் சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த மேல அந்த கேஸோட வந்து நாங்க இத வந்து எப்படி கனெக்ட் ஆகுறோம்னு சொல்லி சொன்னா, பாருங்க அந்த என்ன சொல்றது? அந்த எட்னா நிறுவனத்துல வந்து நாங்க ஒரு நெகிழ்வான ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஒரு டைம் அவர் குடுக்குறனால வந்து ஊழியர்கள் வந்து அந்த நிறுவனத்துல வந்து தக்க வச்சு கொண்டாங்க. பயிற்சி செலவு இல்ல. நிறுவனத்துல ஆண்டுதோறும் சுமார் 1,000,000 வந்து காஸ்ட் வந்து மிச்சப்படுத்தப்படுது. ஸோ இதனால வந்து அதாவது வந்து என்ன சொல்றதுங்க, இப்ப லீவ்ல இருந்த எல்லாரும் வந்து 88% வந்து வேலைக்கு வந்து வராங்கன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுதான் வந்து அதுக்கான கேஸ் ஸ்டடி. அப்ப ஏன்னு சொன்னா, இப்ப நாங்க இங்க வந்து அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணக்குள்ள வந்து பாருங்க சொல்லியிருக்காங்க. த ஒப்பீனியன் ஆஃப் ட்ரீட்டிங் எவரிஒன் ஒன் டிஸ்கஸ் இன் த அபோவ் கேஸ் ஸ்டடி. அப்ப மேல கேஸ் ஸ்டடீஸ வச்சு தான் நாங்க அந்த விஷயத்த சொல்லணும். அடுத்தது என்ஹான்ஸ் த புரொடக்டிவிட்டி.
அப்ப வந்து என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா மேம்படுத்தப்பட்ட உற்பத்திகள். அதாவது வந்து இதை என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா ஒரு பணியாளர்கள் வந்து பணிபுரியிற நேரத்தை வந்து காட்டிலும் அவர்கள் அந்த சேர்க்க மதிப்பு. அப்ப அதாவது வந்து ஒரு நிறுவனத்துல ஒரு எம்ப்ளாயி வந்து எவ்வளவு நேரம் வேலை செய்யறாருன்னு முக்கியம் இல்ல. அவர் வேலை செய்யற அந்த நேரத்துக்குள்ள எவ்வளவு கம்ப்ளிமெண்ட், அதாவது வந்து அவரோட கம்ப்ளிமெண்ட் எவ்வளவு இருக்கு, அவரோட பார்ட்டிசிபேட்டிவ் எவ்வளவு யூஸ் ஆகுதுன்னு சொல்லித்தான் அங்கன மெயினா வந்து கன்சிடர் பண்றாங்க. அப்ப அதாவது வந்து மெயினா வந்து அதிக உற்பத்தி திறனுக்கு வழிவகுக்கிறது வந்து ஒரு ஊழியர் வந்து இப்ப காலையில 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஊழியர் வந்து வேலை செஞ்சு ப்ரொடக்டிவிட்டி இவ்வளவு கூடி இருக்குன்னு ப்ரொடக்டிவிட்டி 200 இருக்கதும் 200 இருக்குன்னு வச்சுக்கொள்ளுவோமே. அதே ஒரு இன்னொரு எம்ப்ளாயி வந்து பகல் 12 மணிக்கு வந்து ஈவினிங் 5 மணிக்குள்ள வந்து ப்ரொடக்டிவிட்டி 200. அப்ப அங்க அதுல வந்து யார் எந்த எம்ப்ளாயி பெஸ்ட்ன்னு சொன்னா அந்த 12 மணிக்கு வந்து அந்த 5 மணிக்கு இடையில வேலை செஞ்ச எம்ப்ளாயி தான் பெஸ்ட். காரணம் வந்து நாங்க சொல்றோம் ஒருத்தர் எவ்வளவு நேரம் தொழில ஈடுபட்டாருன்னு முக்கியம் இல்ல. அந்த ஈடுபடுற நேரத்துல வந்து அவரோட பார்ட்டிசிபேட்டிவ், அவரோட பங்களிப்பு எவ்வளவு தூரத்துக்கு வந்து சக்சஸா இருக்குன்னு சொல்லித்தான் பார்க்கணும். சரியா? அப்ப மேல அந்த நாங்க என்ன சொல்றது? அப்ப அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அந்த டியூக் பவரும் அந்த என்ன லைட்டின் ஷிப்ல வந்து குழந்தைகள் பராமரிப்பு வசதி, குறைந்தபட்ச அதாவது வந்து ஊழியர்களோட திருப்திக்கு வந்து வழிவகுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இறுதியில வந்து உற்பத்தி திறனுக்கு வந்து அது பயனளிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப எம்ப்ளாயி என்ன சொல்றது? இப்ப அந்த நிறுவனம் வந்து கவனத்துல கொள்ளுது. இந்த தற்காலத்துல வந்து பே ஒரு 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 ஃபேமிலி எடுத்துக்கொண்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை செய்றாங்க. அப்படி செய்யக்குள்ள அவங்களோட பிள்ளைகள வந்து என்ன செய்யுது? அப்ப பிள்ளைகளுக்காக வந்து டே கேர்ன்னு கொண்டு வராங்க. அப்ப டே கேர்ன்னு கொண்டு வரக்குள்ள, அப்ப அந்த நிறுவனத்துல ஒரு குறித்த நிறுவனத்துக்கு வந்து அந்த பேரண்ட் 2 பேருமே வந்து வேலை செய்யக்குள்ள வந்து புரொடக்டிவிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்கிரீஸ் ஆகும். அடுத்தது பெட்டர் டேலண்ட் யூட்டிலைசேஷன். இது என்ன சொன்னா, சிறந்த திறமை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஒருத்தர்ட்ட பலங்கள பயன்படுத்தி, ஒருத்தர்ட்ட இருக்க காணப்படுகின்ற பண்புகள், அவரோட திறன புரிஞ்சு கொண்டு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஆ அதாவது அவருக்கு வொர்க்க வந்து எலோகேட்டட் பண்றோம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, நிறுவனத்துக்கு அது வந்து நல்ல ஒரு புத்துருவாக்கமானதா இருக்கும். நல்ல ஒரு இன்னோவேட்டிவா இருக்கும். அதே வேளை வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்லலாம். சோ அப்படி இருக்கக்குள்ள வந்து, இப்ப நாங்க அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து, அந்த எட்னா நிறுவனத்தின் அணுகுமுறைப்படி வந்து, அவரோட தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில வந்து பணிபுரிய அனுமதிக்கிறாங்க. அதாவது வொர்க் ரிமோட் அதாவது என்ன சொல்ல வொர்க் ரிமோட் கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொல்றது. அதன் மூலமா வந்து அவங்களோட ஆக்கப்பூர்வமான மற்றும் அர்ப்பணிப்புகளுக்கு வந்து வழிவகுக்கும். இப்போ ஒருத்தர் வந்து நாங்க வெளில நீங்க ஆபீஸ்க்கு வந்தே தான் வேலை செய்யணும்னு சொல்லி சொல்றதுக்குள்ள, இல்ல நீங்க வீட்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் வேலை செய்யுங்க. அப்ப அவருக்கு வந்து அவர் ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு இடத்துல வந்து அவர் வொர்க் பண்ணக்குள்ள வந்து, அவருக்கான கிரியேட்டிவிட்டி ஐடியா, அவருக்கான இன்னோவேட்டிவ் ஐடியா வந்து இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லி எங்களால சொல்ல முடியும். அடுத்தது இம்ப்ரூவ் த கம்பெனி ரெப்யூட்டேஷன். அப்ப இம்ப்ரூவ் த கம்பெனி ரெப்யூட்டேஷன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அதாவது நிறுவனத்தின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வந்து அது உத்வேகம் அளிக்கும். அதாவது வந்து நிறுவனத்தின் தனிப்பட்ட வளர்ச்சின்னு சொல்லக்குள்ள வந்து பணியாளர் திறன்களை வந்து மிகவும் திறமையான பணியாளர்கள் வந்து அந்த நிறுவனம் வச்சிருக்கக்குள்ள வந்து அந்த நிறுவனம் வந்து சிறந்த முறையில காணப்படும். அப்ப போட்டி நிறுவனங்களை விட அது வந்து முன்னிலையில வந்து நிற்கக்கூடியதற்கான சான்ஸ் காணப்படும். சரியா? சோ அப்ப நல்ல திறமையான பணியாளர்கள், திறனான பணியாளர்கள் அந்த நிறுவனத்துல காணப்படும் பொழுது வந்து, உதாரணமா வந்து பயிற்சி திட்டங்கள வழங்குறது, பணியாளர்களுக்கு தங்களோட அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு இப்ப வந்து அவங்களுக்கான வொர்க் ஷெட்யூல்ஸ், வொர்க் ரோல்ஸ் அண்ட் வொர்க் ரோல் அந்த ஜாப் என்னென்ன ஜாப்ஸ் ஃபங்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி குடுக்கும் பொழுது, அது வந்து ஆர்கனைசேஷனோட குரோத்துக்கு வந்து ரொம்ப சக்சஸா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க. இந்த எட்னா ஓகே. எட்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் ஹேவ் த ஸ்ட்ரெங்த் அண்ட் ரெப்யூட்டேஷன் அண்ட் ரெகக்னைசேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த வேர்ல்ட் இன்ஸ்டிடியூட். அப்ப பாருங்க, அந்த எட்னா நிறுவனம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ், அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லின்னு சொல்ற ஆர்கனைசேஷனா வந்து உருவாக்க காரணமாச்சு. ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கம்பெனி ரெப்யூட்டேஷன், அதாவது வந்து அந்த நிறுவனத்தில் இருக்க எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுற சந்தர்ப்பத்துல அவங்க கலந்து தீர்மானிச்சு ஒரு சிறந்த முடிவை 2 பேருக்குமே வந்து பாரபட்சமின்றி பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் எடுத்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கான உதாரணங்கள். அடுத்தது வந்து இண்டிவிஜுவலைசேஷன் டெவலப்மெண்ட். அதாவது அதிகரித்த உந்துதல் மற்றும் ஈடுபாடுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து
தனிப்பட்ட பங்களிப்பு. அப்போ ஒரு தனிப்பட்ட பங்களிப்பு அதிகரிப்பது, மதிப்பிடுறது வந்து என்ன நடக்கும்னா, அந்த எம்ப்ளாயின்ட்ட வந்து மன உறுதி. அதாவது அவர பெர்சனாலிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணும்னு சொல்றாங்க. அதாவது வந்து அவர் வந்து தனித்துவமா பாராட்டப்படும் பொழுது, தனித்துவமா ஒரு அங்கீகாரம் வழங்கும் பொழுது, தனித்துவமா அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அவர வந்து ரெகக்னைசேஷன் பண்ணும் பொழுது, அவரும் மோட்டிவ் ஆகுவாரு. அதாவது வந்து நாங்க இந்த கேஸ் படி this cage approach can be the resource, the incentive required, the additional time to the effort from the managers to understand the create individual needs. அப்ப என்ன சொல்றது? அந்த தனிப்பட்ட அதாவது வந்து ஊழியர்கள்ட அதாவது தனிப்பட்ட அளவிலான வந்து கவனத்தை செலுத்தி நாங்க கன்சிடர் பண்ண சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது இன்க்ரீஸ் த மோட்டிவேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். அதாவது வந்து திறமைகளை இன்க்ரீஸ் த மோட்டிவேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். அப்ப என்னதுன்னு சொன்னா இப்ப இன்க்ரீஸ் த மோட்டிவேஷன் என்கரேஜ்மென்ட்னு சொல்லக்கூட வந்து அதிகரித்த ஈடுபாடு காட்டுறது. அதாவது வந்து அவங்கள நல்ல மோட்டிவேஷன் பண்றது, அவங்க வந்து நல்லா பாராட்டக்கூடிய விஷயங்கள பாராட்டுறது, ஸோ அவங்க நிறுவனத்துல மன உறுதியோட இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிக அளவு வழங்குறது அந்த எம்ப்ளாயீஸ் அந்த மாரி. சரியா? ஸோ இதுதான். அடுத்தது வந்து பாருங்க, பெட்டர் யூட்டிலைஸ் த டேலண்ட். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயி வந்து நல்ல டேலண்டடா இருக்காருன்னா, அவர வந்து நாங்க பயன்படுத்திக் கொள்ளணும். ஸோ அதுதான் திறமைகளை வந்து சிறப்பா பயன்படுத்துறேன்னு சொல்றாங்க. அதன் மூலமா வந்து உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்த முடியும். சரியான நபர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க சரியான திறனை வந்து அவங்களுக்கு அங்கீகரிச்சு ஊக்கப்படுத்துறது நல்லது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து நல்லா ஐடி செய்யக்கூடிய ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா அவரை நாங்க ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சிருந்து வேலை இல்லை, அவரை ஐடி டிபார்ட்மெண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த மாதிரி. சரியா? அப்ப இதுக்காக வந்து நாங்க ஒவ்வொரு நபர்டையும் வந்து திறன், அவரோட ஆசைகள், அவரோட ஆழமா புரிஞ்சு கொள்ளணும். ஸோ இது வந்து மெயினா வந்து ஒரு மேனேஜர்ஸ்க்கு வந்து ஒரு சவாலாவும் இருக்கும். இருந்தாலுமே வந்து அந்த அப்படி புரிஞ்சு கொண்ட பிறகு அவர் வந்து எல்லாரையும் வந்து சமனா நடத்தணும்னு சொல்லி அவசியமும் இல்ல. அப்ப அந்த தனிப்பட்ட அவரோட தாட்ஸ், அவங்களோட டேலண்ட், அவங்களோட ஸ்கில்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து நாங்க மோட்டிவேட் பண்ண முடியும். என்ஹான்ஸ் த எம்ப்ளாயி வெல்பீயிங்ன்னு சொல்றாங்க. அதாவது வந்து மேம்படுத்தப்பட்ட பணியாளர் நல்வாழ்வு. அப்ப நெகிழ்வான வேலை நேர ஏற்பாடு, ஆரோக்கிய திட்டங்கள், தனிப்பட்ட தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான அந்த ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் வந்து அந்த வாழ்க்கை வேலை சமநிலைன்னு சொன்ன வொர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்றோம். அந்த விஷயங்கள வந்து கொண்டு வரும் பொழுது வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம வொர்க் பண்ணுவாங்க எம்ப்ளாயி. சரியா? அப்ப தங்குமிட செயல் அதாவது வந்து இப்ப நாங்க இதுக்காக வந்து தான் நாங்க அந்த கேஸஸ்ல வந்து நாங்க சொன்ன அந்த கேஸ்ல வந்து வொர்க் ஷெட்யூல்ஸ், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஹவர்ஸ் குடுக்குறது, அந்த மாரியான விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து பாருங்க, என்ன சொல்றது? ஃபோஸ்ட்ரிங் இன்னோவேஷன், அதாவது புதுமையை வளர்க்கிறது. அப்ப அ ஊழியர்கள் வந்து தனித்துவமான முன்னுக்கு வந்து செயற்படுறதுக்கு அவங்களோட யோசனைகள் வந்து பயன்படுத்துறது. புதிய விஷயங்கள அப்ப நாங்க சொல்லுவோம், அத சொல்றது இன்டர்பிரனர் சொல்லுவோம். ஒரு நிறுவனத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு தொழிலுரிமையாளர் ஒரு புதிய விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வு வழங்குறாருன்னா, அவர நாங்க இன்டர்பிரனர்ன்னு சொல்லுவோம். சரியா? அதெல்லாம் நாங்க படிப்போம். தியரி சப்ஜெக்ட் படிக்கக்குள்ள. சரியா? ஸோ அந்த மாதிரியான புதிய விஷயங்கள் வந்து ஊக்கப்படுத்தக்குள்ள வந்து அவங்களோட தீர்வுகள் வந்து மற்றும் மேம்படுத்தப்பட்ட சிக்கலை தீர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறையா காணப்படும். சரியா? ஸோ இதுதான் வந்து நாங்க இந்த நன்மைகள். அதாவது வந்து நாங்க ஈக்குவேஷன நடத்தாததுக்கான நன்மைகள். சரியா? ஸோ நாட் ட்ரீட்டிங் எவ்ரிஒன் த சேம். எவ்ரிஒன் த சேம். சரியா? அப்ப அதே மாரி தீமைகளும் இருக்கு. சரியா? இந்த நாட் ட்ரீட்டிங் எவ்ரிஒன் த சேம். அப்ப பிரிசீவ் த இன்குவாலிட்டி. அப்ப என்னதுன்னா சமத்துவமின்மை. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஓகே, இப்போ ஒரு நிறுவனத்துல உண்மையாலுமே அந்த பெர்சனுக்கு வந்து ஒரு நல்ல டேலண்டட் இல்ல. அந்த பெர்சன் வந்து நாலேட்ஜபிளா வந்து ரொம்ப கம்மியானவரா இருக்கக்குள்ள வந்து அவர் வந்து உண்மையாலுமே மனதளவுல வந்து பாதிக்கக்கூடியவரா இருப்பாரு. என்ன நான் இப்போ எனக்கு வேலை நான் செஞ்சாலும் எனக்கு ப்ரொமோஷன் இல்ல, எனக்கு சேலரி இல்ல, நான் ரெகக்னைசேஷன் ஆக மாட்டேங்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது, அவர் வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அப்ப நாங்க ஈக்குவேஷன் சொல்லக்குள்ள ஜஸ்ட் அவருக்கு ஒரே ஈக்குவேஷன் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஜஸ்ட் அவர் வந்து ஒரு டேலண்டட் பண்ற மாதிரி இருந்த பெரிய விஷயமா இருக்கும். சரியா? ஸோ அப்ப அத வந்து நாங்க
கன்சிடர் பண்ணணும். அப்ப அதுதான் வந்து அங்கே ரிசீவ் ஆஃப் இன்குவாலிட்டின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அடுத்தது வந்து கம்ப்ளிசென்சி மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து இந்த கம்ப்ளிசென்சி மேனேஜ்மெண்ட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நிர்வாகத்துல வந்து சிக்கல் ஏற்படும். ஒருத்தருக்கு நாங்க பொறுப்பு வழங்கி, ஒருத்தருக்கு வந்து நாங்க ப்ரொமோஷன் கொடுத்து, ஒருத்தருக்கு நாங்க சேலரி இன்கிரிமெண்ட் பண்ணக்குள்ள இன்னொருத்தருக்கு நாங்க கொடுக்காட்டி அது வந்து என்ன செய்யணும்னா ஊழியர்களிடையே வந்து சிக்கலை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் கம்ப்ளெக்சிட்டி இன் மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்றோம். ஸோ இன்க்ரீஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டன் சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப ஒரு நிறுவனம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு நிறுவனம் வந்து எம்ப்ளாயி ட்ரீட் பண்றான்னு சொல்லி சொன்னா ஈக்குவேஷனா ட்ரீட் பண்ணும். அப்படி இல்லாட்டி இந்த எம்ப்ளாயர்களுக்கு இடையிலேயே வந்து சில நேரம் உட்பூசல்கள் ஏற்படும். ஸோ உங்களை கவனிக்கிறாங்க, என்ன கவனிக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதாவது வந்து நிறுவன இலக்குகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக வந்து அதிக அளவு வந்து முயற்சி வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ரிஸ்க் ஆஃப் த இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சீரற்ற தன்மையின் ஆபத்து. இப்ப நாங்க ஒரு எம்ப்ளாயியை வந்து நல்லா கவனிச்சு ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ப்ரொமோஷன் சேலரி கொடுக்கக்குள்ள சம்டைம்ஸ் வந்து இன்னொரு எம்ப்ளாயி வந்து அந்த நிறுவனத்தை விட்டு விலகக்கூடிய சான்ஸ் இருக்கு. அந்த எம்ப்ளாயி வந்து இன்னொரு எம்ப்ளாயோட சேர்ந்து சொல்லலாம் இந்த அவருக்கு மட்டும் தான் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலன்னு சொல்லி அப்ப மத்த எம்ப்ளாயி வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு டிமோட்டிவேட் ஆக்கலாம். சோ அது வந்து ஒரு அதைத்தான் நாங்க சொல்றது வந்து என்னன்னா ரிஸ்க் ஆஃப் த இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது டிபெண்ட்ஸ் ஆன் த லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்ப இது வந்து தலைவர்களோட தலைமைத்துவ பாங்களை வந்து காணப்படுது. அப்ப அதாவது வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த தலைமைத்துவத்துல இருந்து வெற்றிகரமா செயற்படுத்த தலைவர்கள் வந்து திறன் மற்றும் அணுகுமுறைகளை பொறுத்து மோசமான தலைமைத்துவம் இருக்கக்குள்ள வந்து அப்ப அங்க என்ன நடக்கும்னு சொன்னா எம்ப்ளாயி வந்து பெருசா வந்து மோட்டிவ் ஆக மாட்டாங்க, எம்ப்ளாயும் பெருசா ஒர்க் செய்ய மாட்டாங்க. இதே வந்து தலைமைத்துவம் வந்து சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனத்துல எம்ப்ளாயிஸ் வந்து நல்லா மோட்டிவ் ஆகி வேலை செய்வாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ அப்ப இந்த லீடர்ஷிப் ஸ்கில் சொல்ற விஷயமும் வந்து இங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப ஆகவே வந்து ஒரு நிறுவனத்துல வந்து சரியா? ஸோ இப்ப ஆகவே வந்து ஒரு நிறுவனத்துல வந்து நாங்க எல்லாரையும் வந்து ஒரே மாதிரியாக நடத்தாம எல்லாரையும் ஒரே மாதிரியாக நடத்தினாலும் சில சவால்களை ஏற்படுத்தினாலும் திறம்பட நிர்வகிக்கும் போது வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க. ஓகே, நான் வந்து இந்த பிரச்சனை இருக்கனால தான் எனக்கு வந்து ப்ரொமோஷன் இல்ல, சேலரி இன்கிரிமெண்ட் இல்ல. நான் இந்த இந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொண்டேன்னா இந்த பிரச்சனையை வந்து என்னால வந்து சரி செய்ய முடிஞ்சா எனக்கும் வந்து அந்த நிறுவனம் வந்து என்னையும் நல்ல முறையில அங்கீகரிக்கும், கவனிக்கும்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ சரியா? ஸோ இதுதான் வந்து மேற்கூறப்பட்ட அந்த உதாரணங்களோட எடுத்துக்காட்டுகள். சரியா? ஸோ அப்ப இதை வந்து தெளிவா எகைன் அசைன்மெண்ட்டை ரீட் பண்ணிட்டு நான் போடுற இந்த மாடல் ஆன்சரை ரீட் பண்ணிட்டு நீங்க ஒரு கிளியர் ஐடியா எடுத்து அந்த கேஸ் ஸ்டடிஸோட வந்து விளங்கப்படுத்துங்க தெளிவா. ஓகே.